எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இணைந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் எஸ் ஐ எம் எ ஸ்வீட் சைக்கோ. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனையாக எழுதப்பட்டது. இந்த கதையில வரக்கூடிய பெயர், நிகழ்வு, கதாபாத்திரம், குணம், இடம், பொருள் எல்லாமே கற்பனையானவை. யாரையும் எதற்காகவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது. எஸ் ஐ எம் ஏ ஸ்வீட் சைக்கோ கதை முழுக்க முழுக்க பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான சைக்கோ த்ரில்லர் கதை. ஈவினிங் ஒரு 6:30க்கு மேலே இருக்கும். இருட்டு அப்பதான் ஆரம்பிக்கிற நேரம். அந்த சமயத்துல அந்த பைபாஸ் ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரத்துக்கு கீழே நின்றுட்டு ஃபோன் பண்றான் ரோஷன். 2 வாட்டி கால் பண்ணி ரிங்கு போய் எடுக்காதனால டென்ஷன் ஆனவன் பக்கத்துல இருக்கக்கூடிய நிர்மலாவை பார்த்து ஃபோன் எடுக்கல, என்ன பண்றது? நிர்மலா ஏற்கனவே பதட்டத்துல நின்றுட்டு இருக்க. ரோஷன், நம்ம போயிடலாமே, எனக்கு ஏதோ இது சரிப்பட்டு வரல. ஏய், விளையாடுறடி, யாராக்காவது வெளியில் தெரிஞ்சிச்சு மானமே போயிடும். காலேஜ் செகண்ட் இயரில் இந்த மானம் போச்சுன்னா உன் பேரண்ட்ஸையும் என் பேரண்ட்ஸையும் கொஞ்சம் நினச்சி பாரு. ரோஷன், அதை நாம் 2 பேரும் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி நினச்சி பார்த்துருந்துருக்கணும். அப்போ செகண்ட் இயர்னு உனக்கு தெரியலையா? இங்கே பாரு நிர்மலா, இப்போ நாம் 2 பேரும் சண்டை கட்டுறதுக்கான நேரம் கிடையாது. நம்ம வந்திருக்கிற வேலையை தான் பார்க்கணும். 2 பேரும் மாற்றி மாற்றி கோவப்பட நிர்மலா திருப்பி ஏதோ பேச வர்றதுக்குள்ள டக்குன்னு ரோஷனோட ஃபோன் அடிக்குது. எடுத்து பார்த்தா அவன் யாருக்கும் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு ஃபோன் பண்ணிட்டு இருந்தானோ அவங்ககிட்ட இருந்து கால் வருது. ஹலோ அண்ணா, நான் ரோஷன் பேசுறேன். ஆ, சொல்லுப்பா. அண்ணா, என்னண்ணா, நான் ரொம்ப நேரமா உங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க அட்டன் பண்ணவே இல்லை. எங்க நான் வரட்டும்? எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது. ரொம்ப பதட்டத்துல ரோஷன் பேச, அதுக்கு அந்த பக்கமா பேசக்கூடிய சங்கரோட வாய்ஸ்ல எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாம, ஆ, ரொம்ப நேரமாவா? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 20 நிமிஷம் நின்றுருப்பீங்களா? திரும்பி திரும்பி பார்த்த ரோஷன், அண்ணா, எங்கண்ணா இருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க? அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாதுப்பா. நீங்க வந்திருக்கிற இல்லீகலான வேலைக்கு இல்லீகலா தான் எல்லாம் பண்ண முடியும். சரிண்ணா, நானும் நிம்மியும் ரொம்ப நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்க வருதுன்னு சொல்லுங்களேன். சொல்றேன். நீ இப்போ பைக் எடுத்துக்கிட்டு உனக்கு ரைட் சைடு ஒரு ரோடு போகுது பாரு. ரோஷன் திரும்பி பார்க்க அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு மண் ரோடு போகுது. ஆமாண்ணே, அங்கே போ. அந்த இடத்துல ஒரு கட்டுத்தரை இருக்கும். அங்கே கயிற்றுக்கட்டலில் ஒரு பொம்பளை கொந்திருப்பு. அந்த பொம்பளைகிட்ட போய் நில்லு. அண்ணா, நாங்கள் வந்திருக்கிற வேலை அதுக்கு தான்ப்பா அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணோம், போய் பாரு போ சொல்லிட்டு அந்த ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. நிர்மலா ரோஷனை பார்த்து, என்னாச்சு என்னாச்சு? வழக்கம் போல அரைகுறை நியூஸ் தான். இவன் யாரு, என்ன பேரு எதுவுமே தெரியறதில்ல. பேரையும் சொல்ல மாட்டானுங்க, ஊரையும் சொல்ல மாட்டானுங்க. ஆனா பணம் மட்டும் நல்லா வாங்கிட்டானுங்க. இங்க பாரு, இன்டர்நேஷனல் ட்ரிப் போறோன்னு சொல்லி வீட்டில் பணம் வாங்கியிருக்கிறோம். தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். சரி ரோஷன், இப்போ நம்ம எங்க போகணும்? வண்டியில் ஏறு. ரோஷன் சொன்ன உடனே நிர்மலா வண்டியில் ஏறி உட்கார்றா. தலை மூஞ்சி எல்லாத்தையும் ஷாலை போட்டு மறைக்க, ஏற்கனவே ரோஷன் ஹெல்மெட்டை போட்டிருக்க. அவங்க 2 பேரும் ஃபோன் வந்த ஆள் சொன்ன மாதிரி அங்கே போகிறாங்க. அந்த ஆளோட பேர் சங்கர். அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறாங்க டீட்டெயில்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க போய் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா ஒரு கட்டுத்தர வர, அதில் கயிற்றுக்கட்டல் போட்டு ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 35லேருந்து 38 வயசு இருக்கும். அந்த பொண்ணை பார்த்த உடனே இவங்க பைக்கை நிறுத்த அவங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி அந்த பொண்ணு வரா. வாய் நிறைய வெத்தலை, தூக்கி சொருகுன சேலை, கொண்டை இதெல்லாம் பார்த்துட்டு, அக்கா, எங்களை ஆ ஆ தெரியும். அவர் பேர் எங்களுக்கு தெரியல. பேரு ஊரெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ இங்கேயே நில்லு, இந்த பிள்ளைய மட்டும் தாட்டி விடு. அக்கா, நானும் வரேங்க்கா. நீ எல்லாம் வர முடியாது, நீ இந்த பிள்ளைய மட்டும் தாட்டி விடு, நாங்கள் பார்த்துக்குறோம். அக்காக்கா, இல்லைக்கா, நான் இவளை விட்டுட்டு வர முடியாது. ப்ளீஸ்க்கா, நானும் இவ கூட வரேன். உடனே நிர்மலா ரோஷனோட கை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு, ஆமாக்கா, என்னாலே ரோஷனை விட்டு தனியாக வர முடியாது, எனக்கு பயமா இருக்குது. மேல இருந்து கீழே 2 பேத்தையும் பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்த்தாவ, ஆ, இப்பதான் பயமா இருக்குது, மற்ற நேரத்துல பயமா இல்லை, அப்படித்தானே? 2 பேரும் கூனி குறுகி போய் நிக்கிறாங்க. உடனே பேக்ல இருந்து பணத்தை எடுத்து ரோஷன் அவங்களோட கையில வச்சு, அக்கா, இதுக்கு முன்னாடி பேசினவர் கேட்ட ஃபுல் பணம் இதுல இருக்குக்கா, நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். விஷயம் வெளியில கசியக்கூடாதுக்கா. நானும் இவ கூட வரக்கா. எங்க 2 பேர்த்தையும் தயவு செஞ்சு தனித்தனியா பண்ணிடாதீங்க. நாங்க 2 பேரும் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறோம். இந்த பிரச்சனையில சீக்கிரமா மீண்டா மட்டும்தான் இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய வருஷத்தை படிச்சு முடிச்சுட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்க வசதியா இருக்கும். ப்ளீஸ்க்கா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணா பணம் கொடுக்குறேன் சொல்லிட்டு நிர்மலாவோட பார்க்க நிர்மலா பேக்ல இருந்து எடுத்து ஒரு கட்டை கொடுக்குறா. இதை பார்த்த அந்த பொம்பளை, எல்லாம் காலேஜ் படிக்கிறீங்க, ஆனா கட்டு கட்டா பணம் இருக்குது,
இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புன்னு வீட்டில் போய் சொல்லியிருக்கிறோக்கா. 2 பேர்த்தோட லேப்டாப்பையும் கூட அடகு வச்சு தான். அதுக்கு டக்குன்னு நிர்மலா தட்டவே ரோஷன் அமைதியாயிடுறான். இதை பார்த்து அந்த பொம்பளை வாயில் இருக்கக்கூடிய வெத்தலை எல்லாத்தையும் துப்பிட்டு தான் ஃபோனை எடுக்கிறா. எடுத்து, யோ இந்த 2மே வருமா, என்ன பண்ணட்டும்? ஆ சரி, ஆ சரி. அதுக்கப்புறம் ஃபோன் கட் பண்ண. அவங்க 2 பேத்தையும் பார்த்து, நான் சைக்கிளில் முன்னாடி போகிறேன், நீ பைக்கில் இந்த பிள்ளையை கூட்டிட்டு வா. சரிக்கா சரிக்கா. முன்னாடி சைக்கிள் அந்த பொம்பளை போக பின்னாடி ரோஷனும் நிர்மலாவும் பைக்கில் போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 கிலோமீட்டர் அங்கே போய் வண்டி நிறுத்தினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு வீடு தெரியுது. அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் சைக்கிள் நிறுத்த பைக்கில் வந்தவங்களும் இறங்குறாங்க. இறங்கி ஃபோன் பண்ண அந்த பொம்பளை என்னமோ பேசிட்டு ஃபோனை கட் பண்ணுறா. கட் பண்ணிட்டு 2 பேத்தையுமே, அங்கே இருக்க பாரு ஒரு திண்ணை, அதில் உட்காருங்க, நான் கூப்பிட்றேன் உங்கள் 2 பேத்தையுமே. சரி 2 பேர் திண்ணையில் உட்கார அந்த பொம்பளை உள்ளே போயிடுறா. வெளியில் உட்காந்துருக்கூடிய நிர்மலாவுக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. கை 2யுமே ரோஷனை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு பதட்டத்தில் இருக்கிறா. கவலைப்படாத நிர்மலா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பிரச்சனைலாம் தீந்துரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த தப்பை பண்ணவே கூடாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்ம பார்த்துக்கணும். ஆமாம் ரோஷன், தெரியாமல் நம்ம பண்ண ஒரு பெரிய தப்பு. இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம். எனக்கு இந்த இடத்த பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது. ரோஷன், ஏதாவது அமைதியாக இரு. நான் ஏற்கனவே பயத்தில் இருக்கேன். நீ இன்னும் பேசி என்னை சாகடிக்காத. 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் பொழுதே அந்த பொம்பளை வெளியில் வந்து, இந்தாம்மா நீ மட்டும் உள்ளவா, உன்னை மட்டும் கூப்பிடுறாங்க. எந்திரிச்ச ரோஷன், அக்கா நானும், இங்கே பாருப்பா, இவ்வளோ தூரமே யாரையுமே கூட்டு வர்றது கிடையாது. நீ ஏதோ எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்தீங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை இங்கே வர வச்சிருக்குது. நீ எல்லாம் உள்ளே வர முடியாது, அமைதியாக அங்கேயே இரு சொல்லிட்டு அந்த பொண்ணை மட்டும் உள்ளே கூட்டிட்டு போகிறாங்க. அதே சமயத்தில் வெளியில் இருக்கக்கூடிய ரோஷனுக்கு பதட்டமாக இருக்குது. அப்போது டிவிஎஸ் ஒன்று அங்கே வரது தெரியுது. இவ்வளோ நேரம் ரோஷன்கிட்ட பேசிகிட்டு இருந்த சங்கர் அப்படிங்கிறவன் தான் டிவிஎஸ்ல வந்துட்டு இருக்கிறான். வந்து நின்ன உடனே ரோஷன் வேகமாக போய், அண்ணா நிர்மலா உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க, நாங்கள் பணத்தில் அந்த அக்கா கையில் கொடுத்துட்டோம், சீக்கிரமாக ஏதாவது. நீ அவசரப்படுற மாதிரியாப்பா காரியம் இது? ப்ராப்பராக எல்லாமே பண்ணி வயிற்றை க்ளீன் பண்ணி தானே விட முடியும். இல்லைன்னா நீங்கள் தானே பெரிய பிரச்சனையெல்லாம் மாட்டிக்குவீங்க. புரியுதுண்ணே, ஆனால் பணம்லாம் அந்த அக்கா கையில் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம். அண்ணா உங்கள் பேர், அந்த அக்காவோட பேர் எதுவுமே தெரியலண்ணே. ஏன், தெரிஞ்சு மட்டும் என்ன பண்ண போற? பார்த்துக்கலாம் விடு சொல்லிட்டு அவனும் உள்ள போறாங்க. இவனை உள்ள விடுறாங்க, ஏன் என்ன விட மாட்டேங்கிறாங்கிற கேள்வி ரோஷனோட மனசுக்குள்ள இருந்தாலும் உள்ளேயே போக முடியாத சூழ்நிலை தான் ரோஷனுக்கு. இப்படியே ரொம்ப நேரமா அங்க இங்கே அலைய 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுது. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வெளியில வந்து அந்த பொம்பளை ரோஷன் கையில அந்த பொண்ணோட முக்கியமான ஜுவல்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அதெல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டவன், நிர்மலா எங்க? உள்ளதா இருக்குது. நிர்மலா நல்லா இருக்கால்ல? அதெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. நாங்க முன்னாடியே கையெழுத்து வாங்கிட்டு தானே இதை பண்ணணும். கையெழுத்து வாங்குனீங்க, ஆனா அதுக்குன்னு ஆ இந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறது தான் நீ ஆளை தேடி வந்தோனையுமே அந்த ஆம்பளை உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்குச்சு. கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறம் தானே நாங்க புக் பண்ணணும். சரி, ஆனா நிர்மலா உள்ள இருக்கா, போய் வேணா பாரு. இவன் வேக வேகமா கதவை திறந்துட்டு உள்ள போக அங்க வீடு மாதிரியான ஒரு அமைப்பு. அதுல நிர்மலா எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு போக ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்ல இருக்கக்கூடிய ரூமுக்குள்ள போறான். அங்க இருக்கக்கூடிய ஒரு பெட் மாதிரி இதுல நிர்மலா படுத்துக்கிட்டு இருக்கிறா. அரை கண்ணு திறந்து அரை கண்ணு மூடி இருக்குது. சுத்தி முத்தியும் பாக்குறான். நிர்மலாக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் அங்க இல்லவே இல்லை. அதெல்லாம் எதுவும் கவனிக்காம நிர்மலா பக்கத்துல போய் நிர்மலாவோட கையை பிடிக்க அவளுக்கு பண்ணின எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டுக்கான அடையாளங்களும் அங்கங்க இருக்கு. பார்த்தவனுக்கு கண்ணே கலங்கிடுச்சு. நிர்மலாவோட கையை பிடிச்சவன், என்னாச்சு நிர்மி, நல்லா இருக்கில்ல உனக்கு? நான் நல்லா இருக்கேன் ரோஷன், ஆனால் நம்ம விடு, அதெல்லாம் பற்றி எதுவுமே யோசிக்காத. நம்ம ஃப்யூச்சரில் நல்லா படித்து பெரிய ஆளாகி நல்ல வேலைக்கு போய் நிச்சயமாக கல்யாணம் பண்ணி நாமளும் குழந்தையெல்லாம். ரோஷன் சொல்லவே நிர்மலாக்கு திடீர்னு ஒரு மாதிரி ஆகுது. ரோஷன், உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அது ஒன்றும் இல்லை, இப்போ தானே அபார்ஷன் பண்ணணும், அந்த பதட்டமாக இருக்கும், நீ எதுவும் கவலைப்படாத. இல்லை ரோஷன், என்னமோ பிளட் ப்ரெஷர் அதிகமாகிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ். ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கவே அவளுக்கு மூச்சு மேலேயும் கீழே இழுக்க ஆரம்பிக்குது. நிமி நிமி என்னாச்சு? ரோஷன் சொல்லிக்கிட்டு அவளுக்கு மூச்சு மேலே இழுக்க கீழே இறங்கவே இல்லை. நிமி நிமி. இவன் வேகமாக ஓடி போக வெளியில திண்ணையில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அந்த 2 பேத்தையும் பார்த்து, அண்ணா நிமிக்கு மூச்சோட சிரமமா இருக்குதுண்ணே, வாங்கண்ணா வந்து பாருங்கண்ணே. வேகமாக 2 பேர் எந்திரிச்சு உள்ள போய் பார்க்க நிம்மி வாயில தண்ணி எல்லாம் வந்து மூக்குல ரத்தம் வந்து கண்ணு மேலே போய் இறந்து கிடக்குறா. இதை பார்த்த ரோஷனுக்கு
ஒண்ணுமே புரியல. யார்கிட்ட என்ன பதில் சொல்றது? நிச்சயமா இது ஒரு பெரிய பிரச்சனையாகும். நாங்க வந்தது அபார்ஷன் பண்றதுக்கு. அது வீட்ல தெரிஞ்சா கூட 4, 5 வாங்கிட்டு கல்யாணம் கூட பண்ணி வச்சிருந்திருப்பாங்க ஃபியூச்சர்ல. ஆனா இப்போ நிர்மலா இறந்து போயிட்டா. அவங்க 2 பேத்தையும் பார்த்த ரோஷன், என்னாச்சுக்கா? என்னாச்சுங்க? டாக்டர் எங்கீங்க? டாக்டர் கூப்பிடுங்க. இங்க பாருப்பா, நீ நினைக்கிற மாதிரி டாக்டர்லாம் வரமாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு விஷயத்த முடிச்சுட்டு உடனே கிளம்பிடுவாங்க. நாங்க அதுக்கு வேற ரூட் வச்சிருந்துருக்குறோம். யாருங்க டாக்டர்? அதெல்லாம் வெளில சொல்ல மாட்டோம். அவங்க வருவாங்க, ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க, கிளம்பிடுவாங்க. நீ இதுக்கு மேல உன்னோட வேலையை பார்த்துக்கோ. என்னையா சொல்றீங்க? சொலையா 75,000 கொடுத்துருக்கேன். என்னென்ன பண்ணி அந்த காசை கொடுத்தேன்னு தெரியுமா? நானும் அவளும் சேர்ந்து அந்த காசு ரெடி பண்ணோம். அவளோட செயின் ஒன்று அடகுல இருக்கு. கவரிங் செயின் வாங்கி போட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப செத்து போயிட்டான்னு சொல்றீங்க? வெளியில விஷயம் தெரிஞ்சா? சொல்லிட்டு ரோஷன் அழுக ஆரம்பிக்க அவங்க 2 பேருமே ஒண்ணுமே பேசாம அமைதியா நிக்கிறாங்க. கோவப்பட்ட ரோஷன் அங்க இருக்கிற அந்த ஆம்பளைய அடிக்க வர பக்கத்துல இருக்கிற பொண்ணு ஒரே தள்ளு தள்ள ரோஷன் கீழே போய் விழுந்துடுறான். இங்க பாரு, இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நாங்க இங்க வந்ததாவும் இந்த விஷயத்துல ஈடுபட்டதாவும் இருக்கு எந்த சாட்சியும் கிடையாது. ஆனா நீ இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தது, இந்த மாதிரி பண்ண சொன்னதுக்கு நாங்க வச்சிருக்கோம் கையெழுத்தோட. அப்பதான் ஸ்டார்டிங்ல இந்த விஷயம் பண்ணும் பொழுது அங்க நின்றுட்டு இருக்கக்கூடிய ஆளு ரோஷன் கிட்ட கையெழுத்து வாங்கினது ஞாபகம் வருது. டி, ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க? அந்த ஆம்பளை உடனே, உனக்கு இந்த பொண்ணு லவ் பண்ண பொண்ணு தான், தப்பு பண்ணிட்டீங்க, கலைக்க வந்துட்டீங்க, இப்ப செத்து போச்சு. ஆனா இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சா நீ என்னாவேன்னு யோசிச்சு பாரு. நானும் இந்த அம்மாவோ மாட்டிக்க மாட்டோம். ஆனா நீ அப்படி கிடையாது. மாட்டிக்கிட்டீன்னா தேவையில்லாத பிரச்சனை. அதனால இந்த பிள்ளை இங்கே விட்டுட்டு இப்படியே போயிடு. நீங்க வந்ததுக்கான அடையாளம் ஏதாவது இருக்குதா? அவன் யோசிச்சு பார்த்துட்டு இல்லைன்னு தலையாட்டுறான். இங்க பாரு, அடையாளம் எதுவும் கிடையாது அப்படின்னா நீ பாட்டு கிளம்பி போயிரு. இல்லைன்னா மாட்டி சின்னா பின் ஆயிருவேன். ஆயுசுக்கு ஜெயில இருக்க வேண்டிதான். உன் ஆயப்பனை நீயாவது யோசிச்சு பாரு. 2 பேரும் 10 நிமிஷம் பண்ண பிரைன் வாஷ்ல நிர்மலாவை மனசு இல்லாம அங்கேயே விட்டுட்டு பைக் எடுத்துட்டு கிளம்புறான் ரோஷன். நிர்மலா அங்க ஒரு பிணமா கடக்கறா. ஹாஸ்பிட்டல் வெராண்டால நடந்துட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன். கிரிச்சந்திரனோட மொபைல் அடிக்க அதை எடுத்து பார்க்க அவரோட ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. போன் எடுத்து அட்டன் பண்ணி பேசினவரு, சொல்லுடா, எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் தான் இருக்கேன். என்ன சொன்னாங்க? பார்த்துட்டு இருக்கேன். எதுவும் சீரியஸான விஷயம் இல்லை. எதுவாக இருந்தாலும் டாக்டர் கூப்பிட்டாதான் தெரியும். சரிங்க, அத்தையும் மாமா உங்களை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அதனால தான். பார்த்துக்கலாம் வெயிடா. சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் நிற்கவே டாக்டர் கூப்பிடுறாரு. உள்ள போக டாக்டருக்கு ஒரு விஷ் பண்ணிட்டு அவரும் திருப்பி விஷ் பண்ண ஆப்போசிட்ல இருக்க சேர்ல உட்காராரு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன். அவங்க உங்களுக்கு என்ன ஆகுறாங்க இன்ஸ்பெக்டர்? டாக்டர் இந்த கேள்வி கேட்ட உடனே இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் அப்படி இப்படின்னு எட்டி பார்க்குறாரு. இல்லை, அவங்களை நாங்கள் வேற ஸ்கேன் எடுக்கிறதுக்காக தாட்டி விட்டுட்டோம். அவங்க யார் அப்படின்னு சொன்னீங்க, பட் ஞாபகம் இல்லை. என்னோட ஒய்ஃபோட அத்தை, அவங்க அப்பாவோட கூட பிறந்த சிஸ்டர். சின்ன வயசுலேயே ஹஸ்பண்ட் இழந்துட்டாங்க, குழந்தைங்க யாரும் கிடையாது. அதனால என் ஒய்ஃப் அவங்க தான் வளர்த்துனாங்க. இப்போ அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவள் சொல்லிக்கிட்டே இருந்தா. அதனால தான் இங்கே செக் பண்ணலான்னு கூட்டிகிட்டு வந்தேன். ஏதாவது சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை என் ஒய்ஃப்னால தாங்கிக்க முடியாது. அதனால தான் நானே கூட்டிகிட்டு வந்தேன். அவ சாதாரண விஷயத்த கேட்டு கூட இவங்க விஷயத்துல பதறி போயிடுவாங்கிற ஒரு எண்ணம் தான். டாக்டர் உடனே முன்னாடி வந்து உட்காந்து, சி இன்ஸ்பெக்டர், சின்ன விஷயத்த கூட கேட்டா பதறி போற அளவுக்கு பாசம் இருக்கக்கூடிய உங்க ஒய்ஃபு இப்ப சொல்ற விஷயத்த எப்படி தாங்குவாங்கன்னு தெரில. என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர். டாக்டர், இஸ் இட்? ஆமாம், கேன்சர் அப்படிங்கிறது உடம்புக்குள்ளே பரவிக்கிட்டே தான் இருக்கும். ஆல்ரெடி அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அது முழுசாக சரியாகலை. இப்போ அவங்களுக்கு உடம்புல பல இடங்களில் பரவ ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர், அதுக்கு என்னதான் சொல்யூஷன்? இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எகெயின் கொடுக்க முடியுமான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கு 2-3 காரணங்கள் இருக்குது. ஒன்று, ஆல்ரெடி அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 2வது, இவங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சு. 3வது, உடம்புல இன்னும் 2-3 பாகங்களில் மிஸ்டேக்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட சுகர் லெவலும் பிபி லெவலும் அப்நார்மலாக இருக்குது. இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமா என்னன்னு ஒரே கன்ஃபியூஸ். ஏஜ் வேறு ரொம்ப அதிகமாக இருக்கறனால டாக்டர் அப்படி சொல்லவே இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன், ஆனால் டாக்டர் அவங்களுக்கு ஏஜ் இப்போ ஒரு, சாரி இன்ஸ்பெக்டர், 60 கிராஸ் பண்ணதுக்கப்புறமா உடம்புல என்ன நடக்குது எது நடக்குன்னு அவங்களால மட்டும் இல்லை யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம்.
ஆண்டவனோட செயல், உங்க ஒய்ஃப் வச்சிருக்கக்கூடிய பாசம், இதெல்லாம் அவங்க அத்தைய காப்பாத்தலாம். 2 பேரும் பேசிட்டு இருக்கும் பொழுதே தனியா இருக்கக்கூடிய ரூம்ல இருந்து சேலைய அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உள்ள வராங்க வனிதா. என்னாச்சு கிரி? ஏதாவது பெரிய விஷயமா? முகம் முழுக்க சிரிப்போட வந்து பக்கத்துல உட்காரவங்கள பார்த்து கிரிச்சந்திரனுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு. இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இல்ல, பாத்துக்கலாம். ஏன் கிரி டல்லா இருக்கா? டாக்டர், எனிதிங் சீரியஸ் ஃபார் மீ? டாக்டர் உடனே நோ நோ, அவர் ஒரு கேஸ் விஷயமா பேசிட்டு இருந்தாரு. அந்த கேஸ்ல எந்த க்ளூவும் கிடைக்கலையே, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்படிதான் டாக்டர், என் பொண்ணு தாரா சொல்லிக்கிட்டே இருப்பா, கிரி 24 மணி நேரமும் போலீஸ் வேலைதாம்மா பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு. விடு கிரி, பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட இதை பத்தி பேச முடியாத சூழ்நிலை வந்ததுனால அங்கிருந்து எந்திரிச்சு ஒரு விஷ் மட்டும் பண்ணிட்டு தாராவோட அத்தை வனிதாவும் கிரிச்சந்திரனும் அங்கிருந்து வராங்க. கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே கிரிச்சந்திரனோட மொபைல் அடிக்க ஆரம்பிக்குது. மொபைலை எடுத்து பார்க்கும் பொழுது அதுல சப் இன்ஸ்பெக்டரோட நம்பர் வரவே ஃபோன் அட்டன் பண்றாரு. சொல்லுங்க விஷ்ணு. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய விஷ்ணு. சார், ஒரு எமர்ஜென்சி. ஆ, என்ன விஷயம்? சார், நம்ம ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பைபாஸ்ல இருந்து ரைட்ல கிராஸ் கட் போகக்கூடிய ஒரு இடத்துல ஒரு காலேஜ் பொண்ணோட டெட் பாடி கிடக்குது சார். வாட்? என்ன சொல்றீங்க? ஆமா சார், காலையில இந்த டெட் பாடி பார்த்துருக்காங்க சார். ஆனா எனக்கு என்ன உனக்கு என்னன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஊருக்குள்ள விஷயம் பரவ வரைக்கும் விட்டாங்க சார். இப்பதான் ஸ்டேஷனுக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தா அந்த பொண்ணோட டெட் பாடி முள் புதருக்குள்ள கடந்துச்சு சார். நாங்க உடனே ஜிஹெச்சுக்கும் ஃபாரன்சிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கோம் சார். உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு அப்பலேருந்து கால் பண்ணேன், பட் நீங்க கனெக்ட் ஆகல சார். சாரி விஷ்ணு, நான் இங்கே ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால மொபைலில் சரியாக கவனிக்காம இருந்திருப்பேன். நீங்கள் அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கூப்பிட்டு வைங்க, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். நீங்கள் ஃபாரன்சிக்கு ஃபுல்லாக செக் பண்ண சொல்லுங்கள். ஜிஹெச்லேருந்து வந்திருக்காங்க இல்லையா, அவங்கள வெயிட் பண்ண சொல்லுங்கள், நான் வந்துடுறேன். சார், ஓகே சார், பட் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும் சார். இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் ஃபோனை வைக்கிறதுக்கு முன்னாடியே விஷ்ணு என்னவோ சொல்ல வர அவர் லைனில் காத்திருக்கிறாரு. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், அந்த பொண்ணோட டெட் பாடி பார்த்த உடனே செக் பண்ண வந்தவங்க சொன்ன விஷயம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சார். என்னது? என்ன விஷயம்? சார், அந்த பொண்ணுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அபாஷன் நடந்திருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க சார். வாட்? காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கா? ஆமா சார். அந்த பொண்ணுக்கு எப்படி கிட்டத்தட்ட 18ல இருந்து 19 வயசு தான் சார் இருக்கும். பட் இறந்ததுக்கான காரணம் சரியான ப்ராப்பரான அபாஷனான மெத்தட் இல்லாத சார். இதை கேட்ட உடனே இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்குது. காலேஜ் படிக்கக்கூடிய பொண்ணு அபாஷன் பண்ணதுனால இறந்து போன விஷயம் அந்த ஏரியால ரொம்ப சீக்கிரமா பரவி இருக்கிற எல்லாத்துக்கும் பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. போனை வச்ச இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் வேகமா கார் எடுத்துக்கிட்டு அவங்க அத்தைய, அதாவது அவங்க ஒய்ஃபோட அத்தைய வீட்டுல கொண்டு விட்டுட்டு அந்த ஸ்பாட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. வந்திருக்கக்கூடிய ஃபாரன்சிக், ஜிஹெச்ல இருந்து வந்திருக்கிற டாக்டர்ஸ், சுத்தி இருக்கிற எல்லாரும் நிர்மலாவோட டெட் பாடியை சுற்றி நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நிர்மலா அங்கே அரைக்குற துணியோட பிணமா கிடக்குறா, சுற்றியும் ரத்தத்தோட. நிர்மலாவோட டெட் பாடியை பார்க்குற ஒவ்வொருத்தரோட மனசும் பதற ஆரம்பிக்குது. டாக்டருக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கக்கூடிய கவிதாவுக்கு படபடப்பா இருக்கு. டாக்டர் ஏற்கனவே கவிதாவை ஓரளவுக்கு முறைச்சு பார்த்துட்டு ரிப்போர்ட்லாம் பார்த்து க்ளோஸ் பண்ணி, கவிதா, நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், உன் ஹஸ்பண்ட் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நீ தனியாக ஹாஸ்பிட்டல் வரக்கூடாது அப்படின்னு. இது எத்தனாவது வீக்னு உனக்கு தெரியுமா? டாக்டர், தெரியும் டாக்டர், பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கிறதுனால லீவ் போட முடியறதில்ல. லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, அவர் மட்டும்தான் இருக்காரு, அம்மா அப்பா யாரும் பேசுறது கிடையாது, இப்படி எக்கச்சக்கமான ரீசன்ஸ் இருக்குது. மாமனார் மாமியார் வராங்களே, அவங்களும் உங்க கூட வர மாட்டாங்களா? வருவாங்க, பட் என்ன பண்ணுறது டாக்டர், அவங்க எல்லாரும் ஊரில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நானும் அவரும் எந்த வகையிலையும் யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தான் வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஓகே ஓகே, நான் இதுக்கு மேலே எதுவும் சொல்ல ரெடியாக இல்லை. ஃபஸ்ட்டிலிருந்து இப்போ வரைக்கும் நான் உனக்கு சொல்கிற ஒரே விஷயம், தனியாக வராது தான். பட் இது டெலிவரிக்கு ஜஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி, அந்த நேரத்துலையும் நீ தனியாக வந்திருக்க பார்த்தியா, அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. டாக்டர் சொல்லிக்கிட்டே ப்ரிஸ்கிரிப்ஷனில் எல்லா மருந்தும் எழுதி கொடுத்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, எப்போ எந்த நிமிஷம் வேணாலும் பெயின் வரலாம். குழந்தை நல்ல ஃபார்மில் இருக்குது, தலை நல்லா திரும்பிருச்சு, நார்மல் டெலிவரிக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. நீ வலி வந்த உடனே இமிடியேட்டாக எனக்கே கால் பண்ணு. உன் ஹஸ்பண்ட் வரல, வேலைக்கு போயிட்டாரு, பிஸியாக இருக்காருன்னு சொல்லிட்டு டைம் டிலே பண்ணிடாத, சரியா? ஓகே டாக்டர். இல்லைனா உன் ஹஸ்பண்ட்டை சொல்லிவிட்டு இன்னும் 1 வீக் கழிச்சு நீ அட்மிட் ஆகிறது பெட்டர். இல்லை டாக்டர், பெயின் வந்தோன்னே கண்டிப்பாக நான் வந்துடுறேன்,
அவர் நெக்ஸ்ட் வீக் மண்டேலேருந்து ஒரு 20 டேஸ் லீவ் போடுறாரு டெலிவரிக்காக. ஸோ ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மாமியார் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதிசயம்தான். சரி கவிதா, பார்த்துருந்துக்கோ. டாக்டர்கிட்ட சொல்லிட்டு கவிதா ரொம்ப மெல்ல எந்திரிச்சு ஃபைல் எடுத்து ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டு வாட்டர் பாட்டிலாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு அந்த ரூம்லேருந்து வெளியில் வரா. டாக்டர் அவளையே உத்து பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் ரூம்ல இருந்து வெளியில வர வரைக்கும் அவன் மனசுக்குள்ள நிஜமாலுமே படபடப்பு இருந்துச்சு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைய பெத்துக்கிட்டு இதுகெல்லாம் எங்க உருப்பிட போகுதுன்னு கேட்ட சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி எப்படியாவது தலை நிமிர்ந்து வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கிற நமக்கு சொந்த பந்தத்தை கூப்பிட்டு எனக்கு உதவுங்கன்னு கேட்கறது ரொம்ப அசிங்கமான விஷயம். அதை நானும் விரும்பல, அவரும் விரும்பல. ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, பார்த்துக்க மாட்டீங்களான்னு ஏதாவது நேரத்தில் யாராவது கேட்டுருவாங்களோங்கிறதுக்காக சின்ன சின்ன ஹெல்ப் கூட கேட்கறது கிடையாது. நினச்சிக்கிட்டே வந்தவ வெளியில வந்து நிற்கிறா. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா அங்கேயும் இங்கேயும் பார்க்குறா. அவளுக்கு எந்த ஆட்டோவும் கிடைக்கல. போகிற வரவங்க எல்லாருமே அவளை பார்த்து கொஞ்சம் பரிதாபப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. 10 நிமிஷம் நின்றுமே ஆட்டோ எதுவுமே வராதனால ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இளநீ கடைக்கு போய் இளநீ குடிக்கலான்ட்டு போகிறா. கிராஸ் பண்ணி போய் இளநீ ஒன்று வாங்கி குடிச்சிட்டு என்ன பண்ணன்னு தெரியாமல் நிற்கிற அதே நேரத்தில் அவள் கண்ணுக்கு ஒரு ஆட்டோ படுது. ஆட்டோவை கூப்பிடலாம் நினைக்கிறதுக்கு முன்னாடியோ ஆட்டோக்காரரு அதுலேருந்து எட்டி பார்த்து அங்கே வந்து நிற்கிறாரு. ஏறுமா. ஏறி உட்கார்ந்த உடனே சீக்கிரமா ஆட்டோ எடுக்கிறாங்க. தலப்பா கட்டிக்கிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு அந்த ஆட்டோக்காரர் வேகமாக ஆட்டோவை அங்கேருந்து ஓட்டிட்டு போகிறாரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆட்டோவே கிடைக்கல. சரின்னு சொல்லி அவர் தலையை மட்டும் ஆட்ட ஆட்டோ வேகமாக போகுது. சாந்தி நகருக்கு போங்கண்ணா. சாந்தி நகருக்கு எவ்வளோண்ணா வரும்? அவர் கையை மட்டும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஆட்டுறாரு. ஆட்டோ போயிட்டு இருக்குது. சாந்தி நகர் போகிற வழி அவளுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஆட்டோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதை நோக்கி போகவே இல்லை. வழி மாறி மாறி போகுது. வழி தவறா இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு ஆட்டோ டிரைவரை, உங்களுக்கு ரூட் தெரியுமா தெரியாதா? எங்க போறீங்க? இந்த ரூட் கிடையாது, ப்ளீஸ் சாந்தி நகருக்கு போங்க. ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கு, இப்பதான் போய் படுப்பன் இருக்கு. சொல்ல சொல்ல ஆட்டோ டிரைவர் பேச்சை கேட்காம ரூட்டை மாற்றி ஓட்டுறாரு. இப்போ அவளுக்கு பதட்டம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவளுடைய பதட்டம் அதிகரிக்கும் பொழுது தன்னோட பேக்ல இருந்து தேடி கண்டுபிடிச்சு செல்போனை எடுக்கிறா. டக்குன்னு ஆட்டோ டிரைவர் வண்டி நிறுத்துறாரு. முன்னாடி இருக்கக்கூடிய கண்ணாடியில் அவள் பண்டெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த ஆளு ஆட்டோவை நிறுத்த அவள் பதறி போய் திரும்பி பார்க்குறா. ஆட்டோ நிறுத்தின இடம் ஆட்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு சின்ன காட்டுப்பகுதி. சுற்றி முத்தியும் பார்த்தவ இறங்கி போயிடலான்னு நினச்சிக்கிட்டு இறங்கலான்னு நினைக்கும் பொழுது வேகமாக ஒரு லேடி ஒருத்திங்க அங்கே வந்து அவளை உள்ள தள்ளி ஏறி உட்காடுறாங்க. அந்த அம்மாவும் மூஞ்சியெல்லாம் மாஸ்க் போட்டு மறைச்சிருக்குது. இதை பார்த்தவளுக்கு பதட்டம் ஆயிடுது. என்ன வேணும் உங்களுக்கு? காசு பணம் எதுவாக இருந்தாலும் சரி, என்னையும் என் குழந்தைய விட்டுருங்க, நான் இப்படியே நடந்து கூட போய்க்கிறேன். ஆனால் 2 பேரும் பேச்சை கேட்குற மாதிரி இல்லை. டக்குன்னு அவன் மொபைல் எடுத்து எப்படியாவது கால் பண்ணிடலான்னு நினச்சி எடுக்கிறதுக்குள்ள பக்கத்தில் இருந்த அந்த லேடி அந்த ஃபோனை பிடிங்கிறாங்க. அவளுடைய கத்தல் கதறல் கூச்சலோடையே அந்த ஆட்டோ கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டருக்கு பக்கமாக போய் ஒரு சின்ன வீட்டுக்கு முன்னாடி நிறுத்துது. வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி வலுக்கட்டாயமாக அவளை அங்கேருந்து இழுக்கிறாங்க. அவளுடைய ஃபைலு ஃபோனு எல்லாமே கீழே விழுக அவளை மட்டும் தரன்னு அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அது ஒரு வீடு மாதிரியான அமைப்பு, எல்லாமே பார்க்கறக்கு வீடு மாதிரி இருக்குது. அவளை கூட்டிகிட்டு போகிற ஒரு ரூம் மட்டும் ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் இருக்குது. பார்த்தவளுக்கு பதற ஆரம்பிச்சிருச்சு. யார் நீங்கள்? என்ன வேணும் உங்களுக்குலாம்? சொல்லிட்டு இருக்கவே அவளை தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு கை காலை கட்டுறாங்க. கை காலை கட்டி அவளை ஆப்ரேஷனுக்கான எல்லா வழியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆப்ரேஷனுக்குன்னு போடக்கூடிய ட்ரெஸ்ஸை போட்டு அவள் கையில் குளுக்கோஸ் ஏற்றுறதுக்கான அந்த டியூபெல்லாம் போட்டு அவளை மறுபடியும் வலுக்கட்டாயமாக அந்த இருக்கக்கூடிய பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. கை கால்கள் கட்டப்பட்டு மாஸ்க் போடப்பட்டு கண்ணெல்லாம் கட்டப்பட்டு அவளை இறுக்கமாக அங்கேயே பிடிக்க வைக்கிறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவ துடிக்க ஆரம்பிக்கிறா. என்னை விட்டுருங்கிற வார்த்தை வாயை எவ்வளோதான் க்ளோஸ் பண்ணாலும் அவட்டிருந்து வந்துக்கிட்டே இருக்குது. தயவு செஞ்சு என்னை என் குழந்தைய விட்டுருங்கடா, ப்ளீஸ் என்னையும் என் குழந்தைய விட்டுருங்கன்னு எவ்வளோ தூரம் கெஞ்சி பார்க்குறா. ஆனால் அவங்க விடவே இல்லை. திடீர்னு அந்த ரூம்குள்ளே யாரோ ஒருத்தருடைய காலடி சத்தம் கேட்குது. ஒரு காலடி சத்தம் கேட்ட உடனே இவருடைய கையும் காலையும் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆளும் பெண்ணும் அங்கேருந்து வெளியில் போயிடுறாங்க. வெளில போய் கதவை சாத்திடுறாங்க. உள்ளே வந்த ஆள் மட்டும்தான் இருக்கிறாங்கிற உணர்வு அவளுக்கு நல்லாவே தெரியுது. யார் நீங்கள்? என்ன வேணும்? தயவு செஞ்சு உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், என்னை விட்டுருங்க ப்ளீஸ். எனக்கு டெலிவரி ஆக போகுது,
நானும் என் குழந்தை என் புருஷனும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு பணம் காசு எதுவா இருந்தாலும் கேட்டுக்குங்க. ஆனா என்னை என் குழந்தைய விட்டுருங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே அவளுக்கு தொடையில ஒரு இன்ஜெக்ஷன் போடப்படுது. அவ்வளவுதான். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இடுப்பு வலி ஆரம்பிக்க போகுது. இடுப்பு வலி ஆரம்பிக்க அவ வலியில துடிக்க ஆரம்பிக்கிறா. அவனால அந்த டெலிவரி பெயினை தாங்க முடியல. அதுக்குள்ள அந்த ஆள் அவளை டெலிவரி பார்க்கறதுக்கான செட்டப்ல படுக்க வைக்கிறாங்க. ரொம்ப நேரமா அவ ட்ரை பண்ணி திடீர்னு வால்னு சத்தத்தோட குழந்தை ஒன்று பிறக்குது. ஆனா இப்போ அந்த கவிதாவோட உயிர் மட்டும் மெல்ல மெல்ல போக ஆரம்பிக்குது. வெளியில வந்த குழந்தை அவ பார்க்கணும்னு துடிக்கிறது. ஆனா அவ கண்ணு கட்டப்பட்டிருக்கிறது, கை கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அவ உடம்புல இருக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்குது. கரெக்டா அவ இருக்கக்கூடிய ரூமோட கதவை திறந்துக்கிட்டு மறுபடியும் 2 காலடி சத்தம் கேட்க கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தையினுடைய அழுகை குரல் அப்படியே மெல்ல மெல்ல நிற்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா கவிதாவுடைய கண்கள் மெல்ல சொருக, உடலெல்லாம் ஏதோ நடுக்கத்துல கிடுகிடுன்னு ஆட, கவிதாவுடைய உயிர் மெல்ல மெல்ல அப்படியே இந்த உலகத்தை விட்டு போகுது. கவிதாவோட ஃபோன்ல அவ ஹஸ்பண்டோடைய ஃபோன் நம்பர் வர ரிங் அடிச்சிட்டு இருக்க கவிதா மொபைல் எடுக்கல. ஆனா அதுக்குள்ள கவிதா உடம்பெல்லாம் மெல்ல மெல்ல அந்த உயிரை பிரிய ஆரம்பிக்குது. அவ கண்கள்லாம் சொருகி கண்ணெல்லாம் அப்படியே மேலே போய் அவ உடம்பை விட்டு அந்த உயிர் பிரிஞ்சிருது. ரத்த வெள்ளத்துல இருக்கக்கூடிய கவிதா உயிர் போன நிலைமையில அங்க இருக்கிறா. அவளுக்கு பிறந்த குழந்தையுமே அங்க பிணமாதான் கிடக்குது. நார்மலா பிறக்க வேண்டிய ஒரு குழந்தைய கவிதாவோட வயிற்றிலிருந்து மருந்து போட்டு பிறக்க வச்சு 2 பேர்த்தோட உயிரும் போனதுக்கு அப்புறமா அவங்க 2 பேர்த்தையும் அங்கிருந்து டிஸ்போஸ் பண்றாங்க. கவிதாவோட உடல் ஒரு புறமாவும் அந்த குழந்தையினோட உடல் அங்கிருந்து பல மீட்டர் தொலைவிலையுமே எரியப்படுது. இன்ஸ்பெக்டர் வேணுகோபால் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க அங்க நின்று கேட்டுட்டு இருக்கிற கிரிச்சந்திரனுக்கு உடம்பெல்லாம் சிலுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜீப்புக்கு முன்னாடி நின்று வேணுகோபால் சொல்றதை கேட்டுட்டு இருந்த கிரிச்சந்திரன், என்ன சொல்றீங்க வேணு? ஆமா சார், இந்த கேஸ் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் இருக்கும். லாஸ்ட் நவம்பர்ல இது நடந்திருக்கு. ஏன் இந்த கேஸை சாதாரணமா விட்டு வச்சிருக்கீங்க? சார், அதுக்கு பல காரணம் இருக்கு. முக்கியமான காரணம், அந்த பொண்ணோட டெட் பாடி கடந்த இடமும் அந்த குழந்தையோட டெட் பாடி கடந்த இடமும் வேற வேற. எந்த ஸ்டேஷனுக்கு எப்படி கேஸ் எழுதுறதுன்னு தெரியாம எப்படியாவது அந்த கேஸ் போயிடக்கூடாதா? எதுக்கு தேவையில்லாத வம்பல நாம மாட்டிக்கணும்? இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸ்ன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பொண்ணோட வீட்டுல இருந்து கேஸ் கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க சார். என்ன வேணும் சொல்றீங்க? கர்ப்பிணி பெண்ணை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கடத்திட்டு போய் டெலிவரிங்கிற பேர்ல இப்படி கொண்டு இருக்காங்க. இது ஒரு கேஸை யாருமே ஏன் கன்சிடர் பண்ணாம இருக்கீங்க? சார், இந்த கேஸ் ஆக்சுவலி எங்கள் கைக்கு வரும் பொழுதே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சொல்லப்போனால் ஒரு 15 to 20 டேஸ்க்கு முன்னாடி தான் இந்த கேஸ் எங்களோட பார்வைக்கே வந்துச்சு. இதுக்கு முன்னாடி யார் பார்த்தாங்கன்னு கேட்டால் இவங்கன்னு கையை காமிச்சு ஒரு 10-15 இன்ஸ்பெக்டர் மாறுறாங்க. இது எங்கள் ஸ்டேஷனில் இல்லை, அந்த குழந்தை எங்கள் ஸ்டேஷனில் இல்லைன்னு ஒவ்வொருத்தரும் கை மாற்றி விட்டுட்டாங்க. இப்போது இன்னைக்கு இந்த பக்கத்தில் ஒரு கேஸ் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. அதனால எனக்கு டக்குன்னு தோணுச்சு, இந்த ஏரியா எங்கள் ஏரியாக்குள்ளே வரவே வராது. பட் நான் காதில் மீட்டிங் போகிறப்ப கேள்விப்பட்டேன், இது உங்கள் ஏரியாக்குள்ளே வந்திருக்கு. இந்த கேஸும் நான் பார்த்த கேஸும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. அதனால தான் இவங்கள்ட்ட அவங்கள பார்க்க வந்தேன். யோசிச்ச இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன், இல்லை வேணும், இந்த கேஸ்க்கும் உங்கள் கேஸ்க்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இந்த பொண்ணு கன்சீவாக இருந்து அதை கலைக்கிறதுக்காக போய் ஏதோ தப்பான வழிகாட்டலில் இப்படி நடந்திருக்கு. அண்டு அந்த பொண்ணு டெலிவரி பண்ணுற சமயத்தில் யாரோ கடத்திட்டு போய் இப்படி பண்ணிருக்காங்க. ஒருவேளை அவங்க வீட்டுக்காரோடைய முன்பகை, இந்த பொண்ணோட முன்பகை, இல்லை வேற ஏதாவது காரணங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல சார்? அப்படி எல்லா கோணத்துலையும் நாங்கள் விசாரித்தோம். பட் அந்த பையனோட வீட்டிலேருந்து யாருமே ப்ராப்பராக ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு போனதுக்கு கேஸ் கொடுக்கறதா இருந்தால் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் மேலே தான் கொடுக்கணும்னு ரொம்ப கோவமாக இருக்காங்க. அவங்க வீட்லேயும் கேஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒய்ஃப் இறந்து போனாட்டா, இதுக்கு மேலே நான் கேஸ் கொடுத்து என்ன பண்ணுவேன்? குழந்தையும் போயிடுச்சேன்னு அவன் இருக்கான். எனக்கே அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. இந்த கேஸோட ஹேண்டில் எப்படிங்கிறது ஒரு ஃபார்முக்கு வரணும். அதுக்கு இதே மாதிரி கேஸ் இருக்குமான்னு தேடிட்டு இருக்கும் பொழுது தான் இன்றைக்கி மீட்டிங் போகிறப்ப இந்த கேஸ் தெரிஞ்சிச்சு. இல்லை வேணும், இந்த ரெண்டுக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி தெரில. பட் இந்த கேஸை நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். நீங்கள் இந்த கேஸை ஃபாலோ பண்ணுறீங்களா? ஆமாம் இன்ஸ்பெக்டர், இந்த கேஸ் எங்களுக்கு தான் வந்திருக்கு. இந்த கேஸில் என்ன காரணம் ஏது அப்படின்னு நாங்கள் தான் பார்க்கணும். கம்ப்ளைண்ட் யாராவது ரேஸ் பண்ணாங்களா பரவாயில்லன்னு பார்க்குறோம். பட் அந்த பொண்ணு வீட்லேயும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த பையனும் முன் வர மாட்டேங்கிறான். போய் நேரில் பார்த்தா ஏதாவது பேசணும்.
நீங்கள் போகிறப்ப என்னையும் கூப்பிடுங்க, நானும் வரேன். மேபி 1% நமக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சா கூட பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார். அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அந்த குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அவங்களோட பிளட் சாம்பிள், டிஎன்ஏ டெஸ்ட்டு, அப்புறம் அங்கே ஏதாவது கிடச்சிருக்கக்கூடிய ஃபாரன்சிக் ரிப்போர்ட் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கா? ம் இருக்கு இன்ஸ்பெக்டர். எல்லாமே வச்சுருக்கோம். ஃபைல் கூட நாங்கள் இன்னும் முழுசாக படிக்கல. டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரவே வந்துட்டு நான் அந்த ஃபைல் நான் வேணா உங்களுக்கு கொடுத்து விடட்டுமா? ஆமாம், ஸ்டேஷனுக்கு உங்கள் கான்ஸ்டபிள்கிட்ட கொடுத்து விடுங்க. நான் அந்த ஃபைலை படித்து பார்க்குறேன். மேபி அதில் க்ளூ கிடைக்கல இல்லையா? ஓகே இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் வேணும் சொல்லிட்டு அங்கிருந்து போகவே கிரிச்சந்திரன் ஏற்கனவே அவருடைய சப் இன்ஸ்பெக்டர் விஷ்ணு கான்ஸ்டபிள்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே நின்னுறாரு. என்னதான் நடக்குது? ஒரு கன்சீவான பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு, அபாஷன் பண்ண பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு. அவர் சொல்ற மாதிரி ரெண்டுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது விஷ்ணு ஒரு 4-5 பேர்த்து கூட்டிட்டு கிரிச்சந்திரன் பக்கம் வராரு. பக்கத்துல வந்து, சார், இவங்க 4-5 பேரும் பைக்ல ஒரு பொண்ணும் பையனும் நேற்று போறதை பார்த்துருக்காங்க. கிரிச்சந்திரன் அவங்க 4 பேர்த்தையும் பார்த்து, நீங்களாம் யாரு? சார், இங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி கடையெல்லாம் இருக்குல்ல சார்? ஆமா, ஒரு 10-12 கடை இருக்குமா? ஆ, ஒரு சினிமா தேட்டர் கூட இருக்கு சார். ஆனா அதிகமா படம்லாம் போடுறது இல்ல. சரி, அங்க கடைகள் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் சார் நாங்க. நேத்து சாயங்காலம் ஒரு 5-5:30க்கு மேல இருக்கும் சார். அந்த பையனும் பொண்ணுமே பைக்ல போறத நாங்க பார்த்தோம் சார். அப்படியா? அந்த பொண்ணு பையன் தானே உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு இன்னொருத்தரு, சார், இவன் கிடக்குறா சார். அந்த பொண்ணு பையனான்னு தெரியாது. நாங்கெல்லாம் பக்கத்து பக்கத்து கடை. டோ, இங்க நிக்கிறானே பிரபு, அவனோட கடையில டீ குடிக்கிறக்காக நின்றுகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு புள்ளையும் மயனும் பைக்ல ரொம்ப வேகமா போனாங்க. பையன் கருப்பு கலர் சொக்கா போட்டுக்கிட்டு தலையில ஹெல்மெட் போட்டிருந்தான். அந்த புள்ள சிவப்பு கலர் சால்லையோ பிங்க் கலர் சாலோ அதுல மூஞ்சியை மறைச்சிருந்துச்சு சார். அதனால தான் நாங்க சொன்னோம். சரிங்க, ஆனா அது இவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இல்ல? அதுக்கு டக்குன்னு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்மா, இல்லைங்க ஐயா, தோ அங்க கிடக்குது இல்லைங்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட கலர்ல தான் துணி போட்டிருந்துச்சு. எனக்கு ஞாபகம் இருக்குதுங்க. அவங்க 2 பேரும் வேகமா போறத கொஞ்ச நேரம் உத்து பார்த்தோம். பையன் கருப்பு கலர் சொக்கா, புள்ள சிவப்பு கலர்ல புள்ளி புள்ளி வச்சு வெள்ளை கலர் சட்டைன்னு மனசுக்குள்ள பதிஞ்சிருச்சுங்க. அப்போ நேத்திக்கு சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு மேல இந்த பையனும் பொண்ணும் இந்த ரூட்ல போயிருக்கதை நீங்க பார்த்துருக்கீங்க. ஆமாங்க. ஆனா வண்டி ரொம்ப வேகமா தாங்க போச்சு. பார்த்தோங்க, கவனிச்சோம். ஒரு 5-6 செகண்ட் பார்க்குற அளவுக்கு கவனிச்சோம். ஆனா வேகமா போனாங்க, நிக்கவே இல்லை எங்கேயுமே. எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா கடைசியா இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் அவங்கள பார்த்து, இங்க பாருங்க, இது ஏன் என்ன எதுக்குன்னு இப்ப வரைக்கும் தெரியல. நாங்க மட்டுமே தனியா பண்ண முடியாது. உங்க எல்லாரோட உதவி வேணும். உங்களுடைய ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாத்தையும் தெளிவா எங்க கான்ஸ்டபிள் கிட்டயும் எஸ்ஐ கிட்டயும் கொடுங்க. நாங்க எப்போ உங்களை இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டாலும் நீங்க வரணும். உங்களுக்கு இந்த ஏரியால சந்தேகப்படுற மாதிரி ஆள், ஏதாவது விஷயம், இல்ல மறுபடியும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்து அதை நீங்க பாத்தீங்கன்னா உடனே இந்தாங்க புடிங்க, இதுல இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க எல்லாரும் உடனே கால் பண்ணணும். மறுபடியும் இந்த ஏரியால ஏதாவது விஷயம் நடந்து நீங்க இன்ஃபார்ம் பண்ணாம போனீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் சொல்லவே அங்க இருக்கிற எல்லாரும் தலையாட்டிக்கிட்டு ஃபோன் நம்பரை வாங்கிக்கிறாங்க. டே, வச்சிருடா, என் செல்போன்ல வாங்கிக்கிற. ஏன்னா இருக்கிற எல்லாருமே கிட்டத்தட்ட 45-ல இருந்து 55 வயசு இருக்கக்கூடிய ஆட்கள் தான். தன்னுடைய தொழிலுக்காகவும் பொழப்புக்காகவும் சின்ன சின்ன கடை போட்டிருக்கிறாங்க. கொலை நடந்த இடத்துல இருந்து, இல்ல இல்ல, நிர்மலாவோட டெட் பாடி கிடைச்ச இடத்துல இருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி எல்லாரும் அதை வாங்கிக்கிட்டு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் கிட்ட வணக்கம் சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. வரிசையா நின்று பேர் எழுதி கொடுக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனோட மனசுக்குள்ள பெரிய கேள்விக்குறி இருக்குது. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் நடக்குதேன்னு இந்த உலகத்துல நாம என்னதான் பண்ணிட்டு இருக்கிறோம்? போலீஸ்ங்கிற டிபார்ட்மெண்ட்ல இத்தனை கெடுபிடி இருந்தும் எப்படி இத்தனை தவறுகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறான். எஸ்ஐ விஷ்ணு நின்றுட்டு இருக்க பக்கத்துல இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் ஒரு பேட்ல ஒரு நோட் மாதிரி வச்சு அதுல பேரு, அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் எழுதிட்டு இருக்கிறாரு. அங்க கடை வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் தங்களுடைய பேரு, அட்ரஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதுல 4வதா போய் நின்று தன்னுடைய கடையுடைய அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் சொல்லிட்டு தன்னோட மனைவி மல்லிகாவை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறான் சங்கர். சங்கர், மல்லிகா 2 பேரும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி அங்கிருந்து மெல்ல மெல்ல போறாங்க. இவங்க 2 பேர்த்து மேலேயும் யாருக்கும் 1 இன்ச் கூட சந்தேகம் வரல. 2 பேர்த்துக்கும் அதுவே ஒரு பெரிய பலமாயிடுச்சு. தங்களுடைய கடை அட்ரஸை பக்காவா நம்பரோட சொல்லிட்டு தங்க வண்டி எடுத்துட்டு போறாங்க சங்கரும் மல்லிகாவும். ஒரே ஒரு முறை திரும்பி சங்கர் இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனை பார்த்துட்டு ஒரு லைட்டான சிரிப்போட அங்கிருந்து வண்டி எடுக்கிறான். உன்னால என்னடா பண்ணிட முடியுங்கிறதுக்கான அர்த்தமாவோ என்னவோ, ஆனா இதெல்லாம் ரொம்ப நாள் நிலைக்க போறது கிடையாது. ஜீப் அங்க வந்து நின்று அதுலேருந்து எஸ்ஐ விஷ்ணு இறங்குறாரு.
இறங்கி அந்த கடைகளை சுற்றி பார்க்குறாரு. இருக்கக்கூடிய 10-15 கடைகளில் ஒரு 2-3 தான் ஓப்பன் ஆயிருக்கே தவிர மீதியெல்லாம் ஓப்பன் ஆகவே இல்லை. தன்னோட கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டுக்கிட்டு அங்கே ஓப்பன் ஆகிருக்கக்கூடிய ஒரு கடைக்கு போகிறாரு. ட்ரெஸ் தைச்சிட்டு இருக்கக்கூடிய டெய்லர் கழுத்தில் டேப்பை போட்டு ஏதோ மெஷர் பண்ணிட்டு இருக்க அங்கே போய் நிற்கக்கூடிய விஷ்ணுவை பார்த்து, ஐயா வணக்கங்க ஐயா, இந்த மாதிரி பவ்யமான வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே தன்னோட கடையிலிருந்து வெளியில் வராரு. வெளியில் வந்த உடனே விஷ்ணு அவரை பார்த்து, ஏன் இன்னைக்கு முக்காவாசி கடை க்ளோஸ் ஆகிருக்கு? இன்னைக்கு வியாழக்கிழமை தானே, வழக்கமாக இந்த பக்கத்தில் வியாழக்கிழமை லீவ் விடுவாங்களா என்ன? இல்லைங்க ஐயா, இங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயில் திருவிழாங்க ஐயா, திருவிழாக்காக தான் எல்லாம் போயிருக்கிறாங்க. நாங்கள்லாம் பெரும்பாலும் அப்படி போகிறது கிடையாது, இருந்தாலும் மற்ற கடைக்காரங்க போவாங்க. அப்படியா? ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்துச்சு. ஐயா ஏதாவது முக்கியமான விஷயம்னா சொல்லுங்கள். இல்லைங்க, முக்கியமான விஷயந்தான். இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாரையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக வந்தேன், கொஞ்சம் எமர்ஜென்சி. இப்போ இந்த கடையில் எப்போ திறக்கும்? நாளைக்கு வந்துடுவாங்க ஐயா. சரி, நீங்கள் ஒன்று பண்ணுறீங்களா? இந்த ஏரியாவில் இருக்கிற கடைக்காரங்களால உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியுங்க ஐயா. அவங்க எல்லாரையும் நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வர சொல்லிடுறீங்களா? கடைக்கு ஒருத்தர் வந்தால் போதும், முக்கியமாக ஜென்ஸாக இருந்தாங்கன்னா ஓகே. ஐயா இங்கே 15 கடைக்கு பக்கமாக இருக்குது. ஆமாம், எல்லாருமே ஸ்டேஷனுக்கு வரணும். நாளைக்கு எங்களால் ஸ்டேஷனுக்கு வர முடியாது, இன்ஸ்பெக்டர் நேராக மீட் பண்ணணும்னு சொன்னார். இந்த கடையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் நாளைக்கு காலையில் 10 மணி அப்படிங்கும் பொழுது ஸ்டேஷனுக்கு வந்திருக்கணும், நிச்சயமாக வந்திருக்கணும் சொல்லிடுங்க. சரிங்க ஐயா, சொல்லிடுறேன். சொல்லிட்டு அந்த டைலர் கடைக்காரரு மறுபடியும் தைக்கிறதுக்காக கடைக்குள்ளே போயிடுறாரு. விஷ்ணு ஜீப் எடுத்துட்டு தன்னுடைய ஸ்டேஷனுக்கு கிளம்புறாரு. ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் அந்த ஃபைலை ரொம்ப மும்முரமாக படிச்சுட்டு இருக்காரு. அப்போது தன்னோட வண்டியிலேருந்து இறங்கி கான்ஸ்டபிள் உள்ளே வராரு. அதுக்கு ஒரு 5 நிமிஷம் கேப்பில் எஸ்ஐ விஷ்ணுவும் வண்டியிலேருந்து இறங்கி வராரு. அந்த இன்ஸ்பெக்டர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஃபைலை பார்க்க அவருக்கு பல ஆச்சரியங்கள் இருக்குது. இறந்து போன கர்ப்பிணி பெண்ணுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அந்த குழந்தையோடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு எங்கே போனா, சிசிடிவி ஃபுட்டேஜ், அந்த பொண்ணோட உடம்புல இருந்த சில தழும்புகள், அவங்க வீட்டுக்கார் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு, அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு விசாரிச்சு பார்த்ததெல்லாம் பார்க்க இந்த கேஸில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அவருக்கு தோண ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ இறந்து போயிருக்கக்கூடிய நிர்மலாவுக்கும் அந்த பொண்ணு கவிதாவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. உறவு முறைகளில் கிடையாது, கொலை செய்யப்பட்ட முறையில். ஒருவேளை 2 பேர்த்தையும் கொன்னது ஒரே ஆளாக இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், அந்த ஆள் இந்த பெண்கள் தவறான மருத்துவத்தினால கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் கிரிச்சந்திரனுக்கு வருது. கிரிச்சந்திரன் ஆழ்ந்த யோசனையில் இருக்கும் பொழுது, சார் சார் டக்குன்னு ஃபைல்லேருந்து முழிச்சவர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிளை பார்க்குறாரு. சொல்லுங்கண்ணே, அந்த பொண்ணு நிர்மலாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், ஃபாரன்சிக் ரிப்போர்ட், அந்த பொண்ணை கொண்டாந்து தூக்கி எறிஞ்ச இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சில தடய பொருட்களை வச்சு கொலை செஞ்ச ஆட்கள் 2 பேராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியா? எப்படி? கொலை பண்ணவங்க தடயத்தை அழிக்கணும்னு எந்த விதமான முயற்சியும் பண்ணலை. அந்த ஆட்களுடைய கைரேகைகள் அந்த பெண்ணினுடைய உடலில் அங்கங்கே இருக்குது. அதை வச்சு பார்க்கும் பொழுது 2 பேர் இந்த பெண்ணை கொலை செஞ்சுருக்கலான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கொலை செஞ்சதில் ஒன்று ஆணாவும் ஒன்று பெண்ணாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியா? யோசிச்ச இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன், அப்போது அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கடையில் வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாருடைய கைரேகையை நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா இதுக்கு மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? இருக்கலாம் சார். தடயங்களை முழுசாக அழிக்காமல் போனது குற்றவாளிகள் மாட்டிக்கிறதுக்கான வழி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுவை பார்த்த கிரி, என்ன விஷ்ணு, என்னாச்சு? போய் ஆட்களை பார்த்தியே, இன்னைக்கு வர சொன்னியே, வராங்களா? சார், இன்னைக்கு காலைல 10 மணிக்கு வர சொன்னேன், இன்னும் யாரையும் காணா. பக்கத்தில் இருக்கிற கடைகளில் இருக்கிற எல்லாரும் அந்த 10-15 கடைக்காரிலேருந்து ஒருத்தர் வர சொல்லியிருக்கேன். மேபி ஒரு 10-11 மணிக்காட்ட வரலாம். நேத்திக்கு எல்லாரும் கடையை க்ளோஸ் பண்ணனால இன்னொரு ஆளை வச்சுட்டு வரக்கு லேட் ஆகுமா என்னமோ. சார், நான் வந்தது முக்கியமான விஷயத்துக்காக. சொல்லு விஷ்ணு. அந்த பையனை கூட்டுற சொன்னீங்க இல்லையா, அந்த பையனை கூட்டு வந்தாச்சு. யாரு? நிர்மலாவோட பாய் ஃப்ரெண்டா? ஆமாம் சார். ரொம்ப கம்பல் பண்ண, வரமாட்டேன்னாங்க. அது இதுன்னு பிளாக்மெயில் பண்ணி கூட்டு வந்திருக்கேன் சார். பேரண்ட்ஸோடு தான் வந்திருக்கான். அவன் வெளில வெயிட் பண்ணுறான், உள்ளே வர சொல்லாமா? ஷியூர், வர சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் அப்படி சொன்ன உடனே வெளியிலிருந்து ரோஷனை வர சொல்கிறாங்க. ரோஷன் கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு பயந்து நடுங்கி உள்ளே வரான். கூட ரோஷனோட அம்மாவும் அப்பாவும் வராங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே வெல் செட்டில்டு ஃபேமிலி மாதிரி தெரியுது. ரோஷன் ரொம்ப நாளாக தூங்காத மாதிரி கண்ணெல்லாம் வீங்கி கிடக்குது. ஒரு 3-4 நாள் அவனுக்கு தூக்கம் இல்லைங்கிறது அவனுடைய நடையிலையுமே கண்ணு வீங்கி இருந்தாலையுமே அழுகிற அழுகையிலும் தெரியுது. தொடச்சிக்கிட்டே வந்தவன் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனை பார்த்து, சார்
நான் எந்த தப்பும் பண்ணல சார். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார். எனக்கு பயமாக இருக்குது. பக்கத்தில் இருக்கிற அவங்க அம்மா, சார் என் பையன் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் அந்த மாதிரி கொலைகள்லாம் பண்ண மாட்டான். என் பையன் ரொம்ப பயந்து நடுங்கிறா சார். எனக்கு பார்க்கறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களை கெஞ்சி கேட்குறேன் சார். என் பையனை எப்படியாவது மா, நான் என்ன இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ளே நீங்களும் உங்கள் பையனும் பக்காவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க. முதல்ல உட்காருங்க. கிரிச்சந்திரன் சொன்ன உடனே அவங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பக்கம் உட்கார, நடுவில் இருக்கக்கூடிய சேர்ல உட்காரா ரோஷன் கண்ணத்தோட. கிரிச்சந்திரன் சொன்ன அடுத்த நிமிஷம் அவன் வேக வேகமா சட்டையில இருக்க கையில வேக வேகமா தன்னோட கண்ணை துடைக்கிறான். சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கணும். நீ இங்க பதில் சொல்றியா, இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல வந்து பதில் சொல்றியா? டக்குன்னு ரோஷனோட அப்பா, இல்ல சார், என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, இங்கேயே எல்லாம் நடக்கட்டும். என் பையன் என்னென்ன பண்ணா ஏது பண்ணாங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இவனுக்கு நாங்கள் உதவி பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியும். அவங்க அம்மா எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். ஒருவேளை என் பையன் இதில் தப்பு பண்ணியிருந்தானா நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. பக்கத்துல இருக்கிற ரோஷனோட அம்மா, என்னங்க உளர்றீங்க? என்ன தப்பு வேணாலும் பண்ணா தண்டனை கொடுங்கன்னா உங்களுக்கு பையன் மேல நம்பிக்கை இல்லையா என்ன? இங்க பாருங்க, இப்ப நீங்க சண்டை கட்டுறதுக்கான இடம் இது கிடையாது. நான் கேட்குற கேள்விகளுக்கு ரோஷன் இங்க பதில் சொல்றானா இல்ல உள்ள பதில் சொல்றானாங்கிறது மட்டும்தான் விஷயம். அதுக்கு ரோஷனோட அப்பா, சார் எதுவா இருந்தாலும் அவன் இங்கேயே சொல்லட்டும் சார். அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் விஷ்ணுவையும் கான்ஸ்டபிளையும் பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க பேர் என்ன? ரோஷன் சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் சார். உங்களுக்கு நிர்மலாவை தெரியுமா? நிர்மலா சொல்லிட்டு அம்மாவையும் அப்பாவையும் ஒரு வாட்டி பார்க்க போய் சொன்னா இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்கு கூட்டிட்டு போய் கேட்குற மாதிரி இருக்கும். தெரியும் சார். எத்தனை வருஷமா தெரியும்? 2 இயர்ஸா சார். ஃபஸ்ட் இயர்லேருந்தே எனக்கு அவ்வளோ தெரியும். நானும் அவளும் ஒரே டிபார்ட்மெண்ட், ஒரே கிளாஸ். நீங்களும் நிர்மலாவும் எப்படி பழக்கம்? ஃப்ரெண்டா இல்லை லவ்வரா? எதுவுமே பேசாமல் தயங்கிட்டு இருக்கக்கூடிய ரோஷனை பார்த்து அவங்க அம்மா, என்னடா ஏதாவது பதில் சொல்லு. லவ் பண்ணோம் சார். இதை கேட்ட உடனே ரோஷனோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் ரொம்ப அதிர்ச்சியாகி அவனை பார்க்குறாங்க. ஸோ நீங்களும் நிர்மலாவும் லவ்வர்ஸ் அப்படிதானே? ஆமாம் சார். இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போதான் சொல்லி அம்மா அப்பா கிட்ட ரெண்டு பேரும் காசு வாங்கியிருக்கீங்களே, அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார் அது வந்து ரெண்டு பேரும் பைக்கில் நிர்மலா இறந்து போகிறதுக்கு அன்னைக்கு நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு 5:30 மணிக்காட்ட அந்த இடத்த கிராஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் கிராஸ் பண்ண இடத்துல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி தான் நிர்மலாவோட டெட் பாடி கடந்துச்சு. அதுவும் நிர்மலாவுக்கு அபாஷன் பண்ணியிருக்கிறதா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பக்காவான தெளிவாக சொல்லியிருக்குது. இதுக்கு பின்னாடியான காரணங்கள் என்ன ஏதுங்கிறது ரோஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. ஏன்னா எங்ககிட்ட எல்லாத்துக்குமே பக்காவாக டாக்குமெண்ட் இருக்குது. நீங்கள் கிராஸ் பண்ணதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ், உங்களை பார்த்ததுக்கான சாட்சி, அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனீங்கன்னு தெரில, பட் நிர்மலாவை மட்டும் விட்டுட்டு நீங்கள் வேற ஒரு ரூட் வழியாக எஸ்கேப் ஆகி போனதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. என்ன நினச்சிக்கிட்டீங்க ரோஷன்? பழைய காலம் மாதிரி கொலை பண்ணாலோ தப்பு பண்ணாலோ மாட்டிக்க முடியாதுன்னா? இப்போல்லாம் சோசியல் மீடியா, அங்கங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி, இது எல்லாத்துக்கு மேலே பழச மாறாத எங்கே பார்த்தாலும் ஏதாவது தப்பு நடக்குமான்னு பார்த்துட்டு கூடிய நம்ம மக்கள், இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்களும் நிர்மலாவும் ஒரு ஒத்தையடி பாதை மண் ரோட்டில் பைக்கில் போயிருக்கீங்க. அங்கே காட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய லேடிஸ் பார்த்துருக்காங்க. அப்படி போன பக்கம் நிர்மலா கூட இருந்திருக்காங்க. திரும்பி வரும்பொழுது இல்லை. ஆமாம் தானே சார்? அது வந்து, ஓ, தலையில் ஹெல்மெட் ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருந்ததுனால நான் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? நீங்களும் நிர்மலாவும் லவ் பண்ணதும், நீங்களும் நிர்மலாவும் தப்பு பண்ணதும், எதுக்காக நீங்கள் அங்கே போனீங்க அப்படிங்கிறதும் நிர்மலாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மனதி மூலமாக எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. மனதி ஃபுல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கேஸில் முக்கியமான குற்றவாளி யாருங்கிறத விட குற்றத்துக்கு காரணமாக இருந்தவங்கள நீங்களும் ஒருத்தர். என்னன்னு சொன்னால் நிர்மலா இறந்து போனதுக்கான காரணம், நிர்மலாவை கொண்டவங்க யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இல்லைனா எங்களோட முறை பிரகாரம் நாங்கள் எல்லாத்தையும் பண்ணுவோம். ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கிறதுனால உங்களை இவ்வளோ நல்ல விதமாக உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோஷனோட அப்பா, என்னடா இதெல்லாம், உசுறு கொடுத்து நானும் உங்கள் அம்மாவும் படிக்க வச்சுட்டு இருந்தோம்னா நீ என்னடா இத்தனை பண்ணிட்டு வந்திருக்க? அறிவில்லையாடா உனக்கு? சொல்லிட்டு ரோஷனோட மண்டையில 2 அடி அடிக்கிறாரு. டக்குன்னு விஷ்ணு, சார் நீங்களும் உங்கள் ஒய்ஃபை கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்க. இல்லை சார், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இங்கேயே இருக்கிறோம், நீங்களும் உங்கள் ஒய்ஃபை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். அவங்க ரெண்டு பேரும் ரோஷனை முறைச்சிக்கிட்டே ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய டேபிளில் போய் உட்காடுறாங்க. டக்குன்னு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் கான்ஸ்டபிளை பார்த்து, அண்ணன் சொல்லுங்க தம்பி, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கடைக்காரங்களாம் யாரும் வரல, என்னன்னு போய் பாருங்க.
ஒருவேளை இன்னும் திருவிழா அது இதுன்னு கடையை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கடைக்கு இருக்கிற நம்பரோ இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டது அவங்க நம்பரை வாங்கி இமீடியட்டாக ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. உடனே நான் பார்த்தாகணும். சீக்கிரம் போயிட்டு வாங்க. ஆ, சரிங்க தம்பி. அவர் சொன்ன உடனே இமீடியட்டா கான்ஸ்டபிள் அங்கிருந்து கிளம்புறாரு. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ரோஷன் பக்கத்துல சேர் இழுத்து போட்டு உட்கார்றாரு விஷ்ணு. விஷ்ணு ரோஷனை பார்த்து, உனக்கெல்லாம் என்னடா வயசு, இந்த வயசுல பண்ற வேலையா இது? சார், சாரி சார், நாங்க வேணும்னே பண்ணல. ஆ, அப்புறம் வேண்டான்னு பண்ணியா? அதை தான் அந்தந்த வயசுல கரெக்டா பண்ணணும்டா, அப்பதான் மரியாதை, இல்லைன்னா இந்த மாதிரி சீப்பட்டு தான் போகணும். கிரிச்சந்திரன் உடனே ரோஷனை பார்த்து, சொல்லு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சார், நானும் நிர்மலாவும் ஃபஸ்ட் இயர்லேருந்தே லவ் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுக்குள்ளே தவறான உறவு ஏற்பட்டு அவள் கன்சீவ் ஆயிட்டா. அதை டேப்லெட்னால அழிக்க முடியுமான்னு பார்த்தோம். ஆனால் எந்த மெடிக்கல்லையும் எங்களுக்கு டேப்லெட் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இப்படின்னு 3 மாதத்துக்கு பக்கமாக ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறமா நிர்மலா அவளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு மூலமாக ஒரு டாக்டர்கிட்ட, லோக்கல் டாக்டர்கிட்ட போய் கேட்டதுக்கு, குழந்தை வளர்ந்துருச்சு, இதுக்கு மேலே மாத்திரை ஊசி எதுவுமே சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்னதான் பண்ண முடியும்னு கேட்டதுக்கு அபார்ஷன் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. அங்கேயே பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணோம், ஆனால் முடியல. அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வெளில நானும் நிர்மலாவோட ஃப்ரெண்டு வந்து நின்றுட்டு இருக்கும் பொழுது ஆட்டோலேருந்து ஒருத்தர் இறங்கி வந்தார். என்னப்பான்னு கேட்டார். அதுக்கு நான் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நின்னேன். அவரே தானாக கேட்டார், என்னப்பா ஏதாவது அபார்ஷன் அந்த மாதிரி பண்ணணுமா? டக்குன்னு நாங்கள் 3 பேர் பார்க்க அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கு அவர், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எந்த பிரச்சனையும் வராது, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க, எந்த பிரச்சனையும் வராது, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அசூரன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நிர்மலா, எப்படியாவது அபார்ஷன் பண்ணால் போதும், வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா மானமே போயிடும் அப்படி இப்படின்னு என்னை பிரைன் வாஷ் பண்ணா. ஃப்ரெண்டு கூட அப்படிதான் சொன்னான். அதனால நாங்கள் சரின்னு ஒத்துக்கிட்டோம். 75,000 ரூபா கேட்டாங்க. நாங்கள் அது இதுன்னு புரட்டி எடுத்து லேப்டாப்லாம் அடகு வச்சு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புன்னு பொய்யெல்லாம் சொல்லி நாங்கள் பணத்தை புரட்டி கொடுக்கறதுக்குள்ளேயே இன்னொரு 18-20 நாள் அதிகமாக போயிடுச்சு. அப்படி ஒரு நாள் அபார்ஷன் பண்ணிக்கலான்னு அவங்க சொல்லும் பொழுது நாங்கள் அந்த இடத்துக்கு வரக்கா சொன்னோம். அவங்க குறிப்பிட்ட இடத்த சொன்னாங்க, அங்கே போனோம். அப்படி போனப்போ நாங்கள் 2 பேர்த்த பார்த்தோம், ஒரு ஆண் ஒரு பெண். அந்த ஆண் தலம்பாக கட்டிக்கிட்டு மூஞ்சியில் மாஸ்க் போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு, நல்லா ஃபேண்ட்டு. மூஞ்சி அடையாளங்கள்லாம் சுத்தமாக தெரியல. கொஞ்ச தூரம் தள்ளி போனால் ஒரு கட்டலில் இருந்து ஒரு அக்கா எந்திரிச்சு வந்தாங்க. உட்காந்துட்டு இருந்தவங்க எந்திரிச்சு வரும்போது பார்த்தா அவங்களுமே மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு தலையெல்லாம் மூடி மறைச்சிட்டு இருந்தாங்க. சேலை கட்டிட்டு இருந்த அந்த அக்கா அடையாளங்கள் எதுவுமே எங்களுக்கு தெரியல. இதை தவிர எனக்கு அவங்கள பற்றி ஒன்றுமே புரியல. அவங்க யார் என்னன்னு என்னால் சொல்ல முடியல. அவங்க 2 பேருமே எங்களுக்கு பேரை சொல்லவே இல்லை. அந்த இடத்துக்கு போனோம், அந்த வீட்டுக்கு போனோம். கடைசியில் நிர்மலா இறந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அவங்க 2 பேர் தான், நீ இங்கே இருந்தீங்கன்னா மாட்டிக்குவ, கிளம்பி போயிருன்னு சொன்னாங்க. நான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் தான் அந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனும் விஷ்ணுவும், ஏன்டா இந்த வயசில் தேவையில்லாமல் இப்படி பண்ணுறீங்க? சரி, அந்த ஆளை பார்த்தா உன்னால் கொஞ்சம் கூட அடையாளம் சொல்ல முடியாதா? சார், அந்த மாதிரி நடந்து வந்தாங்கனாலோ இல்லை பேசுனாங்கனாலோ என்னால் அடையாளம் கொண்டு சொல்ல முடியும். ஆனால் ஃபேஸ் அப்படிங்கிறது எனக்கு அடையாளம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவங்க ஃபுல்லாகவே என் முகத்தை மூடியிருந்தாங்க. வெறும் கண்ணு தான் தெரிஞ்சிச்சு. அதை அவர் தலப்பாக கட்டியிருந்தாரு. என்னால் அதை சொல்ல முடியாது. பட் தூரமாக நடந்து வந்தாங்கனாலோ இல்லை என்கிட்ட பேசினாங்கனாலோ என்னால் சொல்ல முடியும். சரி, இப்போ இந்த கேஸில் ஒரு குற்றவாளியாக உன்னை கன்சிடர் பண்ண வேண்டிய சூழ்நிலை நாங்கள் இருக்கோம். ஒருவேளை நீ அங்கே போகாமல் இருந்திருந்தீன்னா நிர்மலாக்கு இந்த மாதிரி ஆயிருந்திருக்காது. இந்த கேஸில் த்ரூ அவுட் எங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நீ பண்ணி தான் ஆகணும். நாங்கள் எப்போ கூப்பிடுறோமோ அப்போ நீ ஸ்டேஷனுக்கு வந்து தான் ஆகணும். அப்போ தான் உன்னால் இந்த கேஸ்லேருந்து ஓரளவுக்கு விடுபட முடியும். நாங்கள் ஒரு 4-5 பேர்த்து உங்களுக்கு காட்டுறோம். அவங்க எல்லாரும் கொலை நடந்த இடத்துலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கடைகளில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள், அந்த கடை வச்சிருக்கக்கூடிய ஆட்கள். அவங்கள நீ பாரு. உனக்கு ஒரு வேளை அவங்கள யாராவது மேலே சந்தேகம் இருந்தால் உடனே எங்ககிட்ட சொல்லு. புரியுதா? புரியுது சார், நான் பண்ண தப்பு தான். ஆனால் நிர்மலா இறக்கணுமோ இல்லை அவள் சாகணுமோ இல்லை அந்த கொலையும் நான் பண்ண கிடையாது. இந்த கேஸில் எனக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் சரி, நிர்மலா இறந்து போனதுக்காக நான் தண்டனை அனுபவிச்சுக்கிறேன் சார். பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு ரோஷனுடைய தோளில் ஒரு மெல்ல அடி 2 போட்டு, பெரிய மனுஷனாட்ட பேசுறத நிறுத்து. அந்தந்த வயசுக்கு ஏற்ற மெச்சூரிட்டி இல்லாமல் ப்ரீ மெச்சூராக இருக்கிறதோ இல்லை ஓவர் மெச்சூராக இருக்கிறதோ ரெண்டுமே ஆபத்து தான். இந்த பஞ்ச் டைலாக்லாம் சினிமாவில் மட்டும்தான் கொஞ்சம் சூட் ஆகும்.
ரியல் லைஃப்ல சூட் ஆகாது. சொல்லிட்டு இருக்கும் பொழுதே கிரிச்சந்திரன் விஷ்ணு பார்த்து, விஷ்ணு சொல்லுங்க சார், அந்த ஏரியாவில் கடை வச்சிருக்காங்க இல்லையா, அவங்கள வர சொல்றதுக்காக கான்ஸ்டபிள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி எப்போ வராங்கன்னு கேளுங்க. ரோஷன் இங்கேயே இருக்கட்டும், அவங்கள பார்த்து அடையாளம் சொல்லட்டும். சார், இப்போ ரோஷன் நம்ம கஸ்டடியில் எடுக்கிறதா இல்லை விட்டுறதா? இல்லை, ரோஷன் நம்ம கஸ்டடியில் எடுத்தாகணும். அவனை இப்போ நம்ம வெளியில் விடக்கூடாது. ஏன்னா இந்த கொலையில், நான் அந்த கேஸில் குற்றவாளியாக சாற்றப்படக்கூடிய ரோஷன் ஒருத்தன் தான் இப்போ நம்ம கையில் சிக்கியிருக்கான். இவனை நம்ம வெளியில் விடுறது பெரிய ஆபத்து. ஸோ ரோஷன் நம்மக்கிட்டே இருக்கட்டும். சார், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ரோஷன் பதறவே, கவலைப்படாத ரோஷன், மற்றவங்கள மாதிரி நாங்கள் கிடையாது. எங்கேயோ ஒரு பக்கம் பண்ணக்கூடிய தப்புனால எல்லாரையும் தப்பாக நினச்சிடாத. இந்த கேஸில் உண்மையான குற்றவாளி கிடைக்கும் பொழுது நீ வெளியில் வந்துடுவ. ஆனால் அது வரைக்கும் ஆஸ் அ ப்ரொசீஜர் நிர்மலாவோட கொலையில் முதல் குற்றவாளியாக உன்னை தான் நாங்கள் எடுத்தாகணும். வேற வழி கிடையாது. சார், ஒருவேளை உண்மையான குற்றவாளி கிடைக்கலனா எனக்கு தண்டனை கொடுத்துருவீங்களா சார்? பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு, இப்போதான் நிர்மலாக்காக சாகரன்னு சொன்னேன். உடனே கிரிச்சந்திரன் சிரிச்சுக்கிட்டே, அவனை கொண்டு உள்ள நிற்க வையே, நீ முதல்ல ஃபோன் பண்ணி அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டு வர சொல்லு. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு கிரிச்சந்திரனோட ஃபோன் அடிக்க எடுத்து பார்க்குறாரு. அதில் கான்ஸ்டபிள் நம்பர் வர ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கண்ணே, இன்னைக்கு கடையெல்லாம் லீவா? சார், இங்கே பேர பிரச்சனை ஆயிடுச்சு, பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை சார்? நாம நினைச்ச மாதிரி இல்லை சார். இந்த கடையில் ஒரு கடை, அயன் பண்ணுற கடை இருந்துச்சுல்ல சார்? அயன் பண்ணுற கடையா? ஆமாம் சார், புருஷன் முன்னாடி 2 பேர். சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன சார், அந்த கடைக்காரர் அவங்க ஒய்ஃபும் அந்த பொண்ணு நிர்மலா எங்கே இறந்து கிடந்தாங்களோ அதே இடத்துல இறந்து கிடக்குறாங்க சார். என்ன சொல்றீங்க? ஆமாம் சார், அவங்க பேர் கூட சங்கர் மல்லிகா. ஆ, சங்கர் மல்லிகா அப்படிங்கிற 2 பேர் இங்கே துணி கடை வச்சிருந்தாங்களே சார், அவங்க 2 பேரும் அந்த பொண்ணு நிர்மலா இறந்த இடத்துல இருந்து ஒரு 10 அடி தள்ளி இறந்து கிடக்குறாங்க சார். ரொம்ப கொடூரமான முறையில் அவங்க 2 பேர்த்தையும் கொலை பண்ணியிருக்காங்க சார். அப்படியா? அவர் சொன்ன உடனே இவங்க 2 பேத்துக்கும் அதிர்ச்சி ஆயிருது. அப்பவே இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனுக்கு புரிஞ்ச விஷயம், ஏற்கனவே நிர்மலா கொலையில சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவங்க சங்கர் மல்லிகாவை கொண்டிருக்கணும். ஆனா அத்தனை கடைக்காரங்க இருந்தும் எதுக்காக சங்கர் மல்லிகாவை கொண்டிருக்கணும்? 2 காரணம் இருக்கலாம். ஒன்று, சங்கரும் மல்லிகாவும் அந்த குற்றவாளியை பார்த்துருக்கவோ இல்லை அடையாளம் காண்பிக்கவோ ரெடியா இருக்கணும். இல்லை இன்னொன்று, நிர்மலாவோட கொலையில சங்கருக்கும் மல்லிகாவுக்கும் தொடர்பு இருந்து ஒருவேளை சங்கர் மல்லிகானால அந்த குற்றவாளி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்து சங்கரை மல்லிகாவை கொண்டிருந்திருக்கணும். இந்த 2ல என்ன காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு கிரிச்சந்திரன் தன்னுடைய கேள்வியை எழுப்ப, அதுக்கு டக்குன்னு ரோஷன், சார், நீங்க சொன்ன 2வது காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். ஆமா, அப்பதான் விஷ்ணுவுக்கும் கிரிச்சந்திரனுக்கும் புரியுது, ரோஷன் பார்த்த அந்த லேடியும் ஜென்ஸும் சங்கரும் மல்லிகாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் 99.9% அதிகம் அப்படின்னு. எங்க நிர்மலா இறந்து கிடந்தாலோ அந்த இடத்துக்கு ஜீப்ல போறாரு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன், கூடவே எஸ்ஐ விஷ்ணு, கான்ஸ்டபிள் எல்லாரும். நிர்மலா இறந்து கிடந்த இடத்துல இருந்து ஒரு 10 அடி தள்ளி அவங்க 2 பேத்தினுடைய டெட் பாடி கிடக்குது. ஜீப்ல இருந்து இறங்குறாங்க. இறங்கி அங்க மெல்ல மெல்ல நடந்து போறாங்க. எதுக்கும் அடையாளம் காட்டுறதுக்கு ரோஷன் வந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஷனையும் கூட்டிட்டு போறாங்க. அவங்க நடந்து போற இடத்துல மக்கள் நடமாட்டம் கொஞ்சம் இருந்துச்சு. பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஏரியால இருக்கக்கூடிய கடைக்காரங்க எல்லாரும் இங்க வந்துட்டாங்க. ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் இவங்களை பார்த்த உடனே அங்கிருந்து வந்து ஒரு சல்யூட்டை போடுறாரு. கூட இன்னொருத்தர் வந்து நின்று, ஐயா, நீங்க வர சொன்னீங்க, நாங்க ரெடி ஆயிட்டு இருந்தோம், பார்த்தா சங்கரும் மல்லிகாவும் வரல, ஏன்டா இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு பார்த்து தேடி கண்டுபிடிக்கும் பொழுதுதான் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு. என்னன்னு சரியா எங்களுக்கு பிடிபடலைங்க ஐயா. அவர் சொல்லவே கிரிச்சந்திரன் மெல்ல மெல்ல நடந்து அந்த டெட் பாடி கிட்ட போறாரு. ஏற்கனவே ஜிஹெச்சுக்கும் ஃபாரன்சிக்கும் இன்ஃபார்ம் பண்ண அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பவுடர் போட ஏதோ ஒரு மாதிரி ஒரு இதை எடுத்து வச்சு அளந்துட்டு இருக்க, ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு டேப் மாதிரி இருக்கக்கூடியதில் வச்சு ரேகையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கங்கே கிடக்கக்கூடிய முடிகள், அப்பப்போ கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள்னு எல்லாத்தையும் ஒரு பையில எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கிரிச்சந்திரன் அப்படியே அந்த டெட் பாடிஸை சுற்றி பார்க்குறாரு. நல்ல கொடூரமான முறையில் 2 பேர்த்தையும் அடித்து கொண்டிருக்கிறாங்க. 2 பேரும் வலியில் துடிச்சு அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போகிறதுக்கான அடையாளங்களும், 2 பேர்த்தையும் அந்த ஆள் இழுத்து போட்டு மறுபடியும் அடித்ததுக்கான அடையாளங்களும் இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்க கிரிச்சந்திரன் விஷ்ணுவை பார்த்து, அவன் 2 பேர்த்தையும் துரத்தி துரத்தி அடிச்சு கொண்டிருக்கிறான். கால் தடங்களை பாரு,
2 பேர் தப்பிச்சு போகிறதுக்காகவும் எஸ்கேப் ஆகிறதுக்காகவும் என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. ஆனால் அவன் இழுத்து போட்டு பண்ணியிருக்கிறான். ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ்ட்டு கேட்டோம்னா இந்த காலத்தோட மேபி இவங்க தான் இருக்கிற வாய்ப்புகளாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே என்ன நடந்திருக்குன்னா, சங்கரும் மல்லிகாவும் நிர்மலா இறந்து போன இடத்துல வந்து நின்றுட்டுருக்குறாங்க. நல்ல பட்டப்பகலான வேலை தான். ஆனால் இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு இப்படி ஒரு இன்ஸ்டன்ட் நடக்குன்னு கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா குற்றவாளியை கூட எல்லா விதத்துலேயும் கூட இருந்திருக்கிறாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்போ பின்னாடி ஒரு காலடி சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்க அந்த ஆள் வராங்க. வந்து நிற்க 2 பேருமே அவங்கள பார்த்து, சொல்லுங்கள், எதுக்கு இப்போவே வர சொல்லியிருக்கீங்க? அந்த ஆள் ஏதோ பதில் சொல்ல 2 பேரும் அப்படியே நின்றுட்டுருக்குறாங்க. இல்லைங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுன்னு பக்கத்து கடைக்காரர் ஃபோன் பண்ணார், அதை உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே தான் கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு இரும்பு கம்பி எடுத்து மூஞ்சியில் ஒரு அடி அடிக்கிறான். இதில் அப்படியே டக்குன்னு கீழே விழுந்துடுறான் சங்கர் கீழே விழுந்தோடனே பதறிப்போன மல்லிகா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஆளை தள்ளி விடலான்னு சொல்லி யோசிக்கும் பொழுதே மறுபடியும் அந்த இரும்பு கம்பி மல்லிகாவோட தலையில் படுது. 2 பேரும் கீழே விழுந்து உயிரை எப்படியாவது காப்பாற்றிக்கலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடலாங்கும் பொழுது 2 பேர்த்தோட காலையும் இழுத்து போட்டு மறுபடியும் அடிச்சிருக்காங்க. இதே மாதிரி அவங்க அடிக்க அவங்க 2 பேர்த்தினுடைய ரத்தமும் அங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளில் பட்டிருக்குது. அங்கங்கே தெரிச்சிருக்கக்கூடிய ரத்தங்களை வச்சு பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு ஃபோர்ஸில் அடிச்சிருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் அப்படியே கீழே விழுக அந்த ஆள் அங்கேருந்து போயிட்டாங்க. இதை கேட்ட உடனே விஷ்ணுவுக்கு, எப்படி சார் கரெக்டாக சொல்கிறீங்க? சுற்றி பாருங்கள் விஷ்ணு, ரத்தம் தெரிச்சிருக்கிறது, விழுந்திருக்கிறது, 2 பேரும் எப்படி விழுந்திருக்காங்கன்னு பாருங்கள், கண்ணை பாருங்கள், இறந்து போய் கூட மரண பயம் நல்லாவே தெரியுது. ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்லுவாங்க. எத்தனை கேஸ் நம்ம பார்த்துருப்போம். சார், இப்போ நம்ம என்ன சார் பண்ணுறது? முதல்ல சங்கர் மல்லிகாவோட கடையை நம்ம ஃபுல்லாக செக் பண்ணணும், ஏதாவது விஷயங்கள் கிடைக்குதான்னு. அதை நம்ம இமிடியேட்டாக பண்ணி ஆகணும். தென் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்ககிட்ட சங்கர் மல்லிகா எப்படிப்பட்டவங்கன்னு விசாரிக்கணும். அவங்க வீட்டு பக்கத்துலேயும் போய் விசாரிக்கிறது நல்லது. 2 பேரும் கணவன் மனைவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் கணவன் மனைவியாக இல்லை, வேறு விதமான உறவுன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம ஃபுல்லாக செக் பண்ணணும். ரிப்போர்ட் 2 வரட்டும். சார், அந்த பையன் ரோஷன் சொன்னான்ல சார், 2 பேர் வந்தாங்கன்னு, அந்த 2 பேர் இவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கூட நம்ம டவுட் பண்ணி தானே அவனை கூட்டிகிட்டு வந்தோம். இப்போ அவனை கூப்பிட்டு நம்ம பார்க்க சொன்னோம்னா, ஜீப்புக்கு பக்கத்தில் ஒரு கான்ஸ்டபிள் கூட நின்றுட்டுருக்கக்கூடிய ரோஷனை கூட்டு வர சொல்கிறாங்க. ரோஷன் அங்கே வந்து டெட் பாடி பார்த்த உடனே ஒரு நிமிஷம் அப்படியே திரும்பிக்கிட்டு வாந்தி வர மாதிரி பண்ணுறான். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து விஷ்ணு, ரோஷன் இவங்க 2 பேரான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு. என்ன சார், இப்படி மூஞ்சிலாம் வீங்கி போய் ஒரு மாதிரி இருக்குது, நான் எப்படி சார் அவங்க நடந்து வந்தால் கூட ஏதாவது பண்ண முடியும்? ஆனால் இல்லை ரோஷன், நம்ம மூளை அப்படிங்கிறது டக்குன்னு ஒரு விஷயத்தை பார்க்கும். ஆனால் அந்த டக்குன்னு விஷயத்தில் நமக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு க்ளூவை நிச்சயமாக கொடுக்கும். சாதாரணமான விஷயமாக இருந்தால் அப்படி நடக்கும் பொழுது, இந்த இடத்துல நீ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகும் பொழுது உனக்கு ஹெல்ப் பண்ணுறக்காக வந்தவங்களில் ஏதாவது ஒரு பாயிண்ட் உனக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஆனால் அந்த பரபரப்பில் நீ மறந்துருக்கலாம். அதனால் இப்போது இவங்க 2 பேரோட டெட் பாடியை நல்லா உத்துப்பார். உனக்கு ஏதாவது அடையாளங்கள் தெரியுதான்னு சொல்லு. ஏன்னா அதை வச்சு தான் இவங்க அந்த குற்றவாளியோட தொடர்பு இருக்கிறவங்களா இல்லை அந்த குற்றவாளியினுடைய இன்னொரு பலிகளான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நடந்த நிர்மலாவோட கொலையுமே அதுக்கு முன்னாடி நடந்த கவிதாவோட கொலைகளுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குதுன்னு நாங்கள் சந்தேகப்படுற நேரத்தில் இப்போ இவங்க 2 பேர் இறந்துருக்காங்க. நிர்மலாவும் கவிதாவும் ஒருத்திங்க அபார்ஷன், ஒருத்திங்க டெலிவரி. ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரி எந்த சூழ்நிலையும் அமையல. அப்படி இருக்கும்போது கூட எதுக்காக இவங்க 2 பேர் கொல்லப்படணும்? ஒருவேளை ரோஷன் நேற்று சொன்ன மாதிரி இவங்க 2 பேர் அவங்க கையால் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். போன ரோஷன் மெல்ல மெல்ல அந்த டெட் பாடிக்கு பக்கத்தில் போகிறான். அந்த டெட் பாடி 2மே அவனுடைய மனசை ரொம்பவே காயப்படுத்துது. தலைகள்லேருந்து ரத்தம், 2 பேரும் வாய் பொளந்து கண்ணெல்லாம் மேலே போய் சொல்லப்போனால் மரண பயம் நீங்காத அளவுக்கு அப்படியே மல்லாந்து கிடக்குறாங்க. துணியெல்லாம் விலகி இருக்க 2 பேர்த்தையும் பார்க்கும் பொழுது அவனுக்கு ரொம்ப பரபரப்பாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போது அவன் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும், இல்லைனா அவனை குற்றவாளின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற மனசுக்குள்ள எண்ணத்தினால அவன் அந்த டெட் பாடியை சுற்றி சுற்றி வரான். 5 நிமிஷம் சுற்றி சுற்றி வந்தவன் தன்னோட தலையில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறான். அவனுக்கு எதுவுமே ஞாபகம் வரல. நிர்மலாவுக்கு அபார்ஷன் பண்ணணும், அதுக்கு நாம் என்ன பண்ணணும், இது மட்டும்தான் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே யோசனை. டெட் பாடியை பார்த்துட்டு
கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய மரத்துக்கு முன்னாடி போய் நின்று கண்ணை மூடி யோசிக்க ஆரம்பிக்கிறான். கான்ஸ்டபிள் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டலாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. என்னப்பா, என்ன விஷயம்? இவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லேன்னு ஒரு சிலர் சொல்கிறீங்க, ஒரு சிலர் ஆமாங்கிறீங்க. என்னென்னு உண்மையை சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு டக்குன்னு ஒரு பொம்பளை, சார் நான் சொல்கிறேன் சார், இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி கிடையாது. சங்கருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பொண்டாட்டி விட்டு வந்துட்டா. அப்படி இந்த அம்மா இங்கே பொழைக்க வந்தவங்க கூட வந்துடுச்சு. அவனுக்கு எந்த ஊர் என்னெல்லாம் தெரியாது, ஆனால் ஏற்கனவே கல்யாணம் ஆனவனு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த அம்மாவோட புருஷன் இந்த ஊரில் அந்த அம்மா தங்கியிருக்கிற வீட்டிலேருந்து ஒரு 4-5 தெரு தள்ளி தான் இருக்கா. அப்படி அவருக்கு வேறு கல்யாணமே நல்லா தான் இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு எத்தனை குழந்தை குட்டின்லாம் தெரில சார். ஆனால் 2 பேரும் அந்யோன்யமாக தான் இருந்தாங்க. கரெக்டாக காலையில் 8-9 மணிக்கெலாம் கடைக்கு வருவாங்க, வேலையை பார்ப்பாங்க. சாயங்காலம் ஒரு 6 மணி ஆனால் கடையை பூட்டிட்டு போயிடுவாங்க. 2 பேர்த்துக்கு போதுமான வருமானம் வந்ததுனால அவங்க வேலையை பார்த்து தான் இருந்தாங்க சார். ஆனால் ஆறு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. யாருக்கிட்டையும் வம்பு தும்புக்கு போக மாட்டாங்க சார். டக்குன்னு ரோசன் கண்ணை முழிச்சு வேகமாக நடந்து இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் கிட்ட வரான். பக்கத்தில் வந்தவன், சார் எனக்கு ஒரே ஒரு இன்ஸ்டன்ட் ஞாபகம் வருது சார், சொல்லுங்கள் சார். இந்த ஆள் இருக்கார்ல சார், இவர் எங்கிட்ட பேசிட்டு வரும் பொழுது தன்னோட இடுப்பிலிருந்து பீடியும் தீப்பெட்டி எடுத்தார் சார். அப்போ இடுப்பில் ஒரு கயிறுமா அதில் 2 தாயத்தும் போட்டு அதே மாதிரி ஒரு சின்ன பர்ஸ் மாதிரி சார் அதையும் கட்டியிருந்தார் சார். அதை நான் தெளிவாக பார்த்தேன். இப்போ அந்த டெட் பாடியில் அது இருக்கா சார்? டெட் பாடியை பாதி மூடியிருக்காங்க. அதனால் சரி வாங்க வேகமாக போய் அங்கே ஜிஹெச்சில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லி அதை ஓப்பன் பண்ண சொல்ல, ஆமாம், சங்கர்னுடைய இடுப்பில் அந்த தாயத்தோட கயிறும் அந்த சின்ன பர்ஸும் அப்படியே இருக்குது. இதை பார்த்தவங்க 3 பேரும் ஒருத்தர் ஆச்சரியமாக பார்த்துக்கிறாங்க. சார் இந்த ஆள் தான் சார், இந்த ஆளே தான் சார், ஞாபகம் இருக்குது சார். ஏன்னா எங்கிட்ட பேசிக்கிட்டே அந்த ஆள் அது பண்ணதை நான் நோட் பண்ணி இப்போ ஞாபகம் இருக்குது சார். ஸோ அப்போ குற்றவாளியினுடைய கையாள்கள் நமக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக போயிடுச்சு இல்லையா? என்ன சார் சொல்கிறீங்க? கிரிச்சந்திரன் இந்த வார்த்தையை சொன்ன உடனே விஷ்ணு என்னன்னு கேட்க, கிரிச்சந்திரன் சிரிச்சுக்கிட்டே விஷ்ணுவை பார்க்குறாரு. அப்போ தான் கிரிச்சந்திரனோட பார்வையில் ஒரு விஷயம் படுது. தாரா டாக்டருக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறா. ஆனால் டாக்டர், மேடம் இந்த மாதிரி நீங்கள் வந்து கேட்குறது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இந்த கேஸுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் தானே வருவார், நீங்கள் ஏன் வந்திருக்கீங்க? இல்லை இன்றைக்கி அவர் வர முடியாத சூழ்நிலை, அத்தைக்கு இன்றைக்கி செக்கப்னு எனக்கு போன வாரமே சொன்னார், அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன். என்னென்னு சொல்ல முடியுமா? ஐயோ, உங்கள் அத்தையோட ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டாக அவர் தான் பார்த்துக்கிறாரு, நீங்கள் ஏன் மேடம் தேவையில்லாமல் வந்தீங்க? சார் அத்தைக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஏன்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு தெரியக்கூடாத விஷயம் ஏதாவது இருக்குதா? நோ அந்த மாதிரிலாம் இல்லை. கேஸ் டீட்டில் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமே, அதான் பிரச்சனை. சார் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கன்னா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நானாக அவருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு வரேன், வேறு எந்த இஷ்யூ? நோ மேம், நீங்கள் போங்க, நீங்கள் போய் அவர் கால் பண்ணி கேட்டு டீட்டெயிலோடு வாங்க, ஏன்னா எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். சரி சார், அத்தை உள்ள ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு குளுக்கோஸ் மட்டும் ஏற்ற வேண்டியது இருக்குது, லோ பிபி ஆனதுனால, பார்த்துக்கலாம். ஓகே சார். சொல்லிவிட்டு அவங்க வெளியில் போக டக்குன்னு டாக்டர் ஃபோன் எடுத்து இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனுக்கு பண்ணுறாங்க. கிரிச்சந்திரனோட பார்வை அந்த இடத்த விட்டு நகராமல் இருக்க வந்த ஃபோன் மட்டும் அவனுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்குது. எடுத்து பார்த்தா டாக்டர் நம்பர். வேகமாக ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் டாக்டர். சார் ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்கள் ஒய்ஃபோட அத்தையை இனிமேல் நானே கூட்டிகிட்டு வந்துக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்களே சார்? ஆமாம் சார், நானே தான் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன். உங்கள் ஒய்ஃப் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க சார். வாட், என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், என்னமோ 2 டேஸாக அவங்க தலை சுற்றுது, ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டே இருந்தாங்களா? ஆமாம், நான் அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி டேப்லெட் கொடுத்தனே. அதான் உங்கள் ஒய்ஃபு நீங்கள் லாஸ்ட் வீக்கு இந்த டேட்டுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னதை ஞாபகம் வச்சு கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்காங்க சார். சார் உண்மையான விஷயத்த வேறு யாருக்காவது சொன்னால் வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, எஸ்பெஷலி உங்கள் ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னதுனால நான் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் சார். நான் என்ன பண்ணட்டும்? இல்லை டாக்டர், வேண்டாம், நீங்கள் அது எதுவுமே சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு அந்த கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் என்னோடய ஒய்ஃப்க்கு அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அவளோட மனசு ரொம்ப நோகும். அதுவும் இல்லாமல் இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அவளை உள்ளே கூப்பிட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுட்டு சும்மா ஏதாவது சொல்ல வேண்டியது சொல்லிவிட்டு தாட்டி விட்டுருங்களேன், நான் பார்த்துக்கிறேன். சார் அவங்க உங்களுக்கு தான் சொல்லும் பொழுதே கிரிச்சந்திரனுக்கு செகண்ட் லைனில் ஒய்ஃபோட கால் வருது. எனக்கு தான் டாக்டர் பண்ணிகிட்ருக்கா. ஆமாம், நான் தான் அவங்க தாட்டி விட்டேன், உங்கள் ஹஸ்பண்ட்டை போய் டீட்டெயில் கேட்டுவாங்கன்னு. ப்ளீஸ் சார், நான் சாதாரணமாக பேசி அனுப்பிச்சிட்றேன், நீங்கள் ஃபர்தராக பார்த்துக்குங்க. ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஃபோனை வச்சு கிரிச்சந்திரன் தன்னோட பார்வையை அங்கேருந்து விளக்காமல் தாராவோட ஃபோனை அட்டன் பண்ணுறாரு. சொல்லுடா,
நான் ஹாஸ்பிட்டல் வந்தேன். என்னாச்சு? அத்தைக்கு தான் கூட்டிகிட்டு வந்தேன். அப்படியா, சரி சரி. இல்லைங்க, நீங்கள் ரெகுலராக பார்க்குற டாக்டர்கிட்ட தான் வந்தேன். அவங்க ரிப்போர்ட்லாம் அவர்கிட்ட காமிச்சு என்னன்னு கேட்டேன். ஆனால் அவர் உங்ககிட்ட ஃபுல் டீட்டெயில் கேட்டு சொல்லிட்டாரு. ரிப்போர்ட்டா? என்ன ரிப்போர்ட்டு? முன்னாடி பார்த்தோமில்லங்க அந்த ரிப்போர்ட்டு. அதானே, கிரிச்சந்திரன் அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒழிச்சு வச்சுருக்கிறான். எப்படி அவளுக்கு தெரியும் அப்படிங்கிற எண்ணம் தான். அதுவா, நத்திங்டா, அவங்களுக்கு ஏஜ் ஆகுது இல்லையா, அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கிறுகிறுன்னு வருதாம்மா. சுகர், அயன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அப்நார்மல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. நிஜமாலுமா? ஆமாம், அதுக்கான ரிப்போர்ட் இதில் எதுவுமே இல்லையே. ரிப்போர்ட் எடுக்கிற அளவுக்கு நம்ம எந்த டெஸ்ட்டுமே எடுக்கவே இல்லையே. ஆனால் அத்தா அன்றைக்கி ஏதோ ப்ளட் டெஸ்ட் எதுன்னு சொன்னாங்களே. தெரியலம்மா, லோ அயனாக இருக்கும். சரி, அதெல்லாம் இப்போ எதுக்கு தேவையில்லாமல், நீ வீட்டுக்கு போ, நான் வந்து பார்த்துக்கிறேன். எனக்கு இந்த வாரம் சாட்டர்டே சண்டே ஏதாவது ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் போய் டாக்டர் பாட்டு வந்துடுறேன். தாரா கிட்ட 5 மினிட்ஸ் பேசிட்டு தாரா உள்ளே போனதுக்கப்புறமா மறுபடியும் கிரிச்சந்திரன் அந்த இடத்தையே பார்க்குறாரு. அந்த இடத்த பார்க்கும் பொழுது அங்கே ஒரு மரத்தில் ரத்தத்தில் ஏதோ எழுதியிருக்குது. இதை பார்த்துட்டு மெல்ல மெல்ல கிரிச்சந்திரன் அங்கே போகிறாரு. விஷ்ணு உடனே, சார், நீங்கள் சிரிச்சதுக்கான காரணம் என்னன்னு சொல்லாமே போகிறீங்க சார். அதுக்கு முன்னாடி விஷ்ணு அந்த மரத்துக்கிட்ட பாருங்களேன். மெல்ல மெல்ல மரத்துக்கிட்ட போய் பார்க்கும் பொழுது மரத்தில் ரத்தத்தில் சீக்கிரம் உன்னை பார்ப்பேன் அப்படின்னு எழுதியிருக்கு. இதை பார்த்த கிரிச்சந்திரன் விஷ்ணுவை பார்த்து, நான் சிரிச்சதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இல்லை இன்ஸ்பெக்டர், என்ன அர்த்தம்னு புரியல. குற்றவாளி நம்மளை நேரடியாக சந்திக்கணும்னு நினைக்கிறான். இன்ஸ்பெக்டர், புரியல சார். ஆமாம், தனக்கு உதவி பண்ணினவங்கன்னு தெரிஞ்சும் போலீஸ் எப்படியாவது சங்கரும் மல்லிகாவும் தன்னுடைய ஆள்தான்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு தெரிஞ்சும் 2 பேர்த்தையும் கொன்று நிர்மலா இறந்து போன இடத்துலையே போட்டு போயிருக்கிறான்னா அவனுக்கு நம்மளை பற்றியோ அவன் மாட்டிக்கிறத பற்றியோ எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அண்டு உடம்பில் இருக்கக்கூடிய எந்த விதமான அடையாளங்களையுமே எரிக்காமல் தொலைக்காமல் அதை மறைக்காமல் அவன் அப்படியே போயிருக்கிறான். ஸோ அவனுக்கு அவன் யாருன்னு வெளியில் வர்றது எந்த பிரச்சனையும் கிடையாது. இதெல்லாம் தெரியாமல் நம்ம யாருன்னு முழிச்சிட்ருப்போமோ அப்படிங்கிறதுக்காக நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரியான இந்த வேர்டை எழுதி வச்சுட்டு போயிருக்கிறான். இது கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மல்லிகா, சங்கர் 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தருடைய பிளட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபாரன்சிக் ஆஃபீஸர் ஒருத்தர் கூப்பிட அவர் அங்கேருந்து வர அந்த பிளட் சாம்பிளை எடுக்கிறாரு. இந்த பிளட் யாருன்னு எங்களுக்கு இமீடியட்டாக தெரியணும். இறந்து போனவங்கள்தான் இல்லை புதுசான ஆள் தான் தெரியணும். அதே மாதிரி இறந்து போன நிர்மலாவோட டெட் பாடியில் கிடைச்ச கைரேகைகளும் இறந்து கிடக்கக்கூடிய மல்லிகா சங்கருடைய கைரேகைகளும் ஒன்றான்னு எங்களுக்கு தெரியணும். இல்லை நிர்மலாவோட டெட் பாடியில் வேறு ஏதாவது ரேகைகள் இருந்தால் இமீடியட்டாக சொல்லிடுங்க. கான்ஸ்டபிளை கூப்பிட்டவர் இங்கே இருக்கிற எல்லாருடைய கைரேகைகளும் எடுங்க, பிளட் சாம்பிள்ஸ் எடுங்க, நாம் ஃபுல்லாக செக் பண்ணி ஆகணும். சார், கைரேகை ஓகே, பிளட் சாம்பிள்ஸ் ஏன் எழுதியிருக்கிறது? ஒரு வேளை இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தராக இருந்தால்? ஓ ஓகே சார். ஏன்னா பயப்படாதவன் தன்னை வெளிக்கொண்டுக்கோன்னு நினைக்கிறவன் எப்படி வேணாலும் வெளியில் வரலாம். அதனால தான் திடீர்னு அங்கே வந்த ரோஷன், சார் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சு அது ஜென்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது சார். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அவங்க 2 பேரும் பேசும் பொழுது அவருன்னு பேசலை சார், அவங்கன்னு தான் பேசுனாங்க. ஒரு லேடியை மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் பேசுனாங்க. இதை கேட்ட உடனே கிரிச்சந்திரன், ஸோ இந்த கொலைகளுக்கான காரணங்கள் எந்த சம்மந்தமும் இல்லை, மேபி அது லேடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தன்னுடைய துணையாக இருந்தவங்கள கொண்டிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க இல்லை அந்த ஆள் மென்டலி இல்லை இருப்பாங்களோ. என்ன சார் சொல்ல வரீங்க? எஸ், நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது கொலையாளி ஒரு சைக்கோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிர்மலாவுக்கும் கவிதாவுக்கும் எந்த தொடர்பு இல்லை அப்படிங்கும் பொழுதே மேபி இது அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சேன். பட் இப்போ கன்ஃபார்மாக சொல்கிறேன், அந்த ஆள் சைக்கோ. அவர் சொல்லிகிட்ருக்கவே அவனுடைய மொபைல் அடிக்க ஆரம்பிக்குது. கிரிச்சந்திரன் ஃபோனை பார்க்க அதில் தாராவோட நம்பர் வருது. இப்போ ஃபோன் அட்டன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். டாக்டர்கிட்டேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அவள் ஃபோன் பண்ணுவா. அவள் எப்படி பேசுனாங்க அதை பொறுத்து டாக்டர் என்ன சொன்னார்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு தாரா. கிரி, நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்தேன். அத்தையை ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு மருந்து வாங்கலான்னு மெடிக்கலுக்கு போனேன். வந்து பார்க்குறேன், அத்தையை காணோம். நானும் 10 மினிட்ஸாக தேடி பார்க்குறேன். எனக்கு அத்தை கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியா? பக்கத்தில் தான் எங்கேயாவது இருப்பாங்க, பைத்தியக்காரி மாதிரி வளராமல் பாரு. இல்லை கிரி, நான் எங்கே போய் பார்க்கட்டும்? ஹாஸ்பிட்டலில் சிசிடிவி இருக்கா? சிசிடிவி? அத்தை எங்கே நிற்க வச்சோ அந்த இடத்துல சிசிடிவி எது?
ஹாஸ்பிட்டல் மெடிக்கல்ல இருந்து ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. மெடிக்கல்ல இருக்க ஃப்ரண்ட் கேமரா எங்கே இருக்குன்னு போய் கேளு. வேக வேகமாக பரபரப்போட போய் கேட்க அவங்க உள்ள மேனேஜர் ரூமை காட்டுறாங்க. அவளும் மேனேஜர் ரூமுக்கு போக அவர் முதல்ல முடியாது அப்படிங்கிறாரு. கிரிச்சந்திரன் ஃபோனை கொடுக்க சொல்ல கிரிச்சந்திரன் பேசினதுக்கு அப்புறமா கரெக்டான டைமில் சிசிடிவியை ஆன் பண்ணுறாங்க. தாராவோட அத்தை அங்கே நின்றுட்டுருக்க கரெக்டாக ஒருத்தர் வாங்க வாங்கன்னு வலுக்கட்டாயமாக ஆட்டோவில் கூப்பிட்றாரு. 2 நிமிஷம் 2 பேத்துக்குள்ளே ஏதோ பேச அவர் இறங்கி திரும்பி தாராவை பார்த்து பேசுகிறாரு. தாரா கையை காட்ட தாரா திரும்பி பார்க்காம மருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஏறுங்க அவங்க வருவாங்கங்கிற மாதிரியான அசைவு தெரியவே சரின்னு தலையாட்டிட்டு அவங்க அத்தை உள்ளே ஏறுறாங்க. அந்த ஆள் ஒரு அரை நிமிஷம் மட்டும் வெளியில் நின்றவர் ஆட்டோவில் ஏறி உட்கார்றாரு. உட்கார்ந்தவர் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு ஆட்டோவை எடுக்கிறாரு. ஆட்டோ எடுத்த உடனே அந்த அத்தை கையை வெளியில் நீட்டி தாரானை கூப்பிடுறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த ஆட்டோ கிராஸ் ஆனதுக்கப்புறம் தான் தாரா டக்குன்னு திரும்பி பார்த்து மறுபடியும் மெடிக்கலில் பார்க்குறா. ஸோ தாராவோட அத்தையை கிரிச்சந்திரனோட ஒய்ஃபோட அத்தையை பிளான் பண்ணி யாரோ அங்கேருந்து கடத்தியிருக்கிறாங்க. தாரா என்ன சொல்கிற? ஆமாங்க, சிசிடிவியில் இப்படி இருக்குது, ப்ளீஸ்ங்க ஏதாவது பண்ணுங்க. தாரா சொல்கிற எல்லா விஷயங்களையும் பார்க்கும் பொழுது கிரிச்சந்திரனுக்கு கவிதாவோட இன்ஸ்டன்ட் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. கவிதாவுக்கு எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி நடந்திருக்குது. அப்போ தாராவோட அத்தை அப்படின்னு நினைக்கும் பொழுது செகண்ட் கால் வர அது நம்பர் டிஸ்பிளே ஆகுது. நம்பர் எடுத்து பார்க்க ட்ரூ காலரில் ஐ எம் எ ஸ்வீட் சைக்கோ அப்படின்னு வர அதை பார்த்தவனுக்கு கண்ணெல்லாம் விரிய ஆரம்பிச்சிருது. தன்னோட மொபைலில் வந்திருக்கக்கூடிய நம்பர் அதில் ட்ரூ காலரில் ஐ எம் எ ஸ்வீட் சைக்கோ அப்படின்னு வரதை பார்த்தவன் அதிர்ச்சியில் அங்கேயே உறைஞ்சு போய் நிற்கிறான். தாரா பின்னாடி லைனில் கிரி கிரி ஏதாவது பண்ணுங்க கிரி, ப்ளீஸ் கிரி அப்படிங்கிற வார்த்தை கூட அவனுக்கு ரொம்ப மங்களாகவே கேட்குது. அப்போது தாராவோட அத்தையை கிரிச்சந்திரனை பிடிக்கிறதுக்காகவோ கிரிச்சந்திரனை பழி வாங்கிறதுக்காகவோ இல்லை தான் தப்பிக்கிறதுக்காகவோ ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணுவானோ? யூஸ் பண்ணுவாளோ அந்த சைக்கோ? சாரி அந்த ஸ்வீட் சைக்கோ. கையில் ஃபோனை வச்சுட்டு இருக்கக்கூடிய கிரிச்சந்திரனுக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. பக்கத்தில் நிற்கக்கூடிய கான்ஸ்டபிள் ரோஷன், எஸ்ஐ விஷ்ணு இவங்க எல்லாரும் அவருடைய மூஞ்சியே பார்க்குறாங்க. என்ன சார் ஆச்சு? என்னாச்சு? மேடம் தானே பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே தாரா ஃபோனில் என்னங்க பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பதட்டமாக பேச உடனே தாரா ஒரு நிமிஷம் ஃபோனை கட் பண்ணு, நான் உன்னை கூப்பிடுறேன். ஃபோனை கட் பண்ண தாரா பரபரப்புல அங்கேயே நின்றுட்டு இருக்கிறாங்க. ஃபோனை அப்படியே பார்த்துட்டு இருந்த கிரிச்சந்திரன் அந்த காலை அட்டன் பண்ணி காதுல வைக்கிறாரு. காதுல வச்ச உடனே இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு ஜென்ஸோட வாய்ஸ் கேட்குது. புருவ சுருக்கத்தோட அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்தவரு, யார் நீங்க, என்ன வேணும்? நானா? என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? த வேர்ல்ட்லயே பெஸ்ட் டாக்டர் எம்பிபிஎஸ் வாசுதேவன் எம்பிபிஎஸ். உங்களுக்கு என்ன தெரியாதா என்ன? வாசுதேவன் எம்பிபிஎஸ்ஸா? இல்லையே, அப்படியாலும் தெரியாதே. என்ன இன்ஸ்பெக்டர், இவ்வளோ நெருக்கமாக நாம் வந்துட்டோம், எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்க. சரி, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்கிறேன். உங்கள் ஒய்ஃபோட அத்தை இருக்காங்க இல்லையா, அவங்க பேர் என்னமோ சொன்னாங்களே, என்ன பேர் இன்ஸ்பெக்டர்? உனக்கு என்ன வேணும்? யார் நீ? அவங்க பேர் என்னன்னு சொல்லுங்களேன். வனிதா. எஸ், வனிதாவுக்கு சிவியர் கேன்சர் தானே? அதை கேட்ட உடனே கிரிச்சந்திரனுக்கு ஒரு நிமிஷம் ஆடி போயிருது. யாருக்குமே தெரியாத விஷயம் இவனுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிருந்திருக்கும்? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல, நீ முதல்ல யாருன்னு சொல்லு. இன்ஸ்பெக்டர், உங்க ஒய்ஃபோட அத்தை வனிதாவுக்கு கேன்சர், அதை ட்ரீட்மெண்ட் பண்ண போற த வேர்ல்டு பெஸ்ட் டாக்டர் நான் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதுல உயிரே பழைக்க மாட்டாங்க அப்படிங்கிறவங்க உயிர் பழைச்சிருக்காங்க. ஆனா என்னுடைய துரதிருஷ்டமா என்னமோ, என்னதான் இருந்தாலும் ஒரு திருஷ்டி வேணும் இல்லையா, அதனால ஒரு சில பேர் இறந்து போயிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டா இப்போ நீங்க கேஸ் ஹேண்டில் பண்றீங்களே நிர்மலா, அவ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அப்புறம் நீங்க வேற ஒரு கேஸை நோண்டிக்கிட்டு இருக்கீங்களே, அது பேர் என்னது, கவிதா. இவங்கெல்லாம் என்னுடைய மருத்துவத்துறைக்கு ஒரு திருஷ்டி மாதிரி. நீங்க அதை பிடிச்சிக்கிட்டு சுத்திட்டு இருக்காதீங்க. நான் எத்தனை பேத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்திருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். நீங்க இப்போ உங்களுடைய ஒய்ஃபோட அத்தை வனிதாவுக்கு ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறத நான் க்யூர் பண்ண போகிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்கள வந்து கேன்சர் ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகலாம். ரெடியாக இருக்கீங்களா? டேய், தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. உனக்கு அவ்வளோ தைரியமா? கொலை பண்ணவன் நீ தான் சொல்கிற, அந்தளவுக்கு உனக்கு தைரியம் ஆயிடுச்சா? ஆமாம் இன்ஸ்பெக்டர், நான் கொலைகாரன் கிடையாது, டாக்டர்.
இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். இப்போ திடீர்னு சின்சியரா ரொம்ப சீரியஸா இருக்கக்கூடிய ஒரு டாக்டர், எல்லா கேஸுமே சக்சஸ் ஆகுறவரு, ஆக்சிடென்ட் கேஸ்ல வரக்கூடிய ஒரு பேஷண்ட் செக் பண்ணி பார்த்துட்டு இறந்துட்டாருன்னா அது அந்த டாக்டருடைய பழியா என்ன? நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணும் பொழுது எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க, அது அந்த டாக்டரோட பழியா என்ன? இந்த மாதிரி தான் டாக்டர் எனக்கு 2, 3 ஆயிருக்கு. மற்றபடி நான் ஒன்றும் தப்பான ஆள் கிடையாது. உனக்கு என்ன வேணும்? இப்போ எதுக்கு கால் பண்ற? என் ஒய்ஃபோட அத்தை வனிதாவை விட்டுரு, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிரும். ஆமால்ல, எதுக்கு கால் பண்ணேன்னு சொல்லாம இருக்க? நான் உங்களை நேர்ல பார்க்கணும். நீங்க வந்தீங்கன்னா உங்களை நேர்ல பார்த்துட்டு உங்க ஆன்ட்டி வனிதாவை நீங்க கூட்டிட்டு போலாம். பட் ட்ரீட்மெண்ட் பக்காவா நான் கொடுத்துருவேன். இங்க பாருடா, தேவையில்லாம சார் சார் பேசுறதை குறைச்சிக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வாங்க சார். எங்க வரணும் சொல்றேன், ஆனா நீ மட்டும் தான் தனியா வரணும். ஒருவேளை உன் கூட யாரோ ஒருத்தர், ஏன் ஒரு சின்ன விஷயம், கன்னு ஏதாவது ஒரு ஆயுதம் இந்த மாதிரி நீ வந்தீன்னா கூட நீ இங்க வருவ. ஆனா உன் அத்தை உயிரோடு இருக்க மாட்டாங்க. சரி சரி, அவங்க உன் ஒய்ஃபோட அத்தை இல்லை, உனக்கு சித்தி ஆவாங்கல்ல, உங்க சித்தி சின்னம்மா உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஸோ நான் சொல்ற இடத்துக்கு நீ மட்டும்தான் வரணும். கன்னு எதுவுமே இல்லாம நிராயுதபாணியா வரணும். நீ இங்க வா, ட்ரீட்மெண்ட் நான் தரேன் சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணதுக்கு அப்புறமா கிரிச்சந்திரன் ஃபோனையே பார்க்குறாரு. விஷ்ணு, சார் என்னாச்சு சார், என்ன விஷயம்னு சொல்லுங்க. கிரிச்சந்திரன் எல்லா விஷயத்தையும் சொல்ல ரோஷன், சார் வேண்டாம் சார், வேணாம் சார், அவன் பயங்கரமான கொலகாரம் சார், இப்படி இப்படி அவன் பண்ணணுங்கிற அவசியம் என்ன சார் இருக்குது? உடனே அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு, சார் நல்ல ஒரு டாக்டர் எதுக்காக இப்படி கொலையில ஈடுபடணும்? எதுக்காக இப்படி தெரியாதனமா மறைமுகமா எல்லாமே பண்ணணும்? ஆளை எதுக்காக கடத்தணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு கிளினிக்கை போட்டு நல்லா நார்மலா ட்ரீட்மெண்ட் பார்த்து போக வேண்டியதானே? இல்ல விஷ்ணு, இவன் டாக்டரா இருக்கிறதுக்கான அறிகுறிகள் எதுவுமே எனக்கு தெரியல. எப்படி சொல்றீங்க சார்? அவன் தான் தான் உலகத்திலேயே பெஸ்ட் டாக்டர்னு சொல்லிக்கிறான்னா மேபி நீங்க சொல்ற மாதிரி டாக்டரா இருக்கலாம். ஆனா இவனுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்து நான் ஆல்ரெடி அவன் மனதால பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னதுனால மேபி இந்த டாக்டர் தொழில்னாலேயோ இல்ல அது மேல இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு வெறுப்புனாலேயோ இவன் பாதிக்கப்பட்டவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது என்ன ஏதுங்கிறது அவன் வாயிலிருந்து உண்மை தெரிஞ்சாதான் உண்டு. ஆனா நான் ரொம்ப எமர்ஜென்சியா அவன் சொன்ன இடத்துக்கு போயாகணும். சார் நீங்க முன்னாடி போங்க சார், நாங்க பின்னாடி. விஷ்ணு சொல்லும் பொழுதே, இல்ல விஷ்ணு, என்னன்னாலும் பரவாயில்ல, நான் போறேன், யாரும் என் கூட வரக்கூடாது. இந்தா, இது டிபார்ட்மெண்ட்ல எனக்கு கொடுத்த கன், இதை நீ பத்திரமா வச்சுக்கோ. எதுக்கா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் நீங்க யாருமே அங்க வந்துடக்கூடாது, நானே தனியா பாத்துக்கிறேன். சார் அவ ரொம்ப மோசமானவ சார், நீங்க அங்க போய். ரோஷன் பதறவே, கவலைப்படாத ரோஷன், நான் பாத்துக்கிறேன். இவனோட நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன். நான் கண்டிப்பா நல்லபடியா போயிட்டு அவன் கூட வரேன் சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் அந்த சொன்ன அட்ரஸ்க்கு ஒரு பைக்ல கிளம்புறாரு. கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டருக்கு பக்கமா டிராவல் பண்ணி போனதுக்கு அப்புறம் அது ஒரு காட்டு பகுதியா இருக்குது. அந்த காட்டு பகுதியில கொண்டு ஓரமா பைக் நிறுத்திட்டு ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்க, அதுல திண்ணையோட ஒரு வீடு இருக்குது. பாக்குறதுக்கு வீடு மாதிரியான அமைப்பு தான். அவன் மெல்ல மெல்ல அங்க போய் அந்த கதவை தட்டுறான். வாசுதேவன், டாக்டர் வாசுதேவன், நான் இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் வந்திருக்கேன், எங்க இருக்கீங்க? சொல்லும் பொழுதே கதவு லைட்டா தள்ளி பார்க்கறான். கதவு திறக்குது. மெல்ல மெல்ல கதவுக்குள்ள அப்படியே போறான். உள்ள போய் பார்க்க அது வீடு மாதிரி செட்டப் தான். ஆனா ரைட் சைடு இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல போய் பார்த்தா ஹாஸ்பிட்டல் செட்டப் பக்காவா இருக்குது. கிரிச்சந்திரன் அந்த ரூமுக்குள்ள மெல்ல மெல்ல நடந்து போய் வாசுதேவன் அப்படின்னு கூப்பிட்ட அடுத்த நிமிஷம் கிரிச்சந்திரனுக்கு பின்னாடி இருந்து டப்புன்னு ஒரு அடி வந்து பட்ட கட்டை கிரிச்சந்திரனுடைய தலையில பட அவர் பின்னாடி திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. கிரிச்சந்திரன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மயக்க நிலைக்கு போறாரு. ஆனா இப்ப வரைக்கும் யாரு பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு அவர்னால கண்டுபிடிக்கவே முடியல. கண்ணை திறந்து பார்க்குற கிரிச்சந்திரன் ஒரு சேர்ல கைகால் கட்டப்பட்டு இருக்கிறாரு. கண்ணை திறந்தவர் மெல்ல மெல்ல கண்ணை உறுத்தி உறுத்தி பார்க்க அது ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கு. முன்னாடி ஒரு கண்ணாடி, கண்ணாடிக்கு பக்கத்துல ஒரு ஸ்கிரீன் போட்டு, அதாவது அந்த கண்ணாடி அந்த ஸ்கிரீன்னால மறைக்கப்பட்டிருக்குது. யாரு யாரு எதுக்காக இப்படி பண்றீங்க? என்ன வேணும்? வாசுதேவன் எங்க இருக்கீங்க? கிரிச்சந்திரன் கத்துன உடனே டக்குன்னு அந்த ஸ்கிரீனை திறந்துக்கிட்டு அந்த கண்ணாடிக்கு அந்த பக்கமா இருந்து வாசுதேவன் எட்டி பார்க்கறாரு. ஹலோ இன்ஸ்பெக்டர், பேசுறது கேக்குதா? கேக்கும், அதனால்தான் கொஞ்சம் கேப் விட்டு வச்சிருக்கேன். கேக்குதா? நீதானாடா? கோவம் வருதோ இன்ஸ்பெக்டருக்கு? நானே தான், த வேர்ல்டு பெஸ்ட் டாக்டர். இல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் சைக்கோ. எஸ், ஐ ஆம் எ ஸ்வீட் சைக்கோ. எனக்கு தெரியும், ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்புறம் முக்கியமான விஷயம், உங்களை எதுக்காக இங்க வர சொன்னேன்னா, நான் ஒஸ்டான டாக்டர்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது இல்லையா? நான் பெஸ்ட் டாக்டர். ஸோ
அங்க பாருங்க, சொல்லிட்டு அவன் கொஞ்சம் விலகவே அங்க ஒரு பெட்ல வனிதாவ படுக்க வச்சு என்னென்னமோ ஒயர்லாம் போட்டு தலைக்கு மேல ஏதேதோ வச்சு பக்கத்துல ஷாக்கிங் இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இத பார்த்தவ கிரிச்சந்திரன், ஏய் என்னடா இதெல்லாம், பதறாதீங்க பதறாதீங்க, நான் ட்ரீட்மெண்ட் பார்க்க போறேன். இங்கிருந்து நீங்க அவங்கள கேன்சர் ஃப்ரீயா தான் கூட்டிட்டு போகணும். சாரி இன்ஸ்பெக்டர், கேன்சர் ஃப்ரீயா தான் அனுப்பி வைக்கணும். ஏன்னா நீங்க போக மாட்டீங்க இல்லையா, நீங்க கண்ணால உங்க ஒய்ஃபோட அத்தைக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்றதை பார்த்துட்டு இங்கேயே செத்து போங்க. நான் என்ன பண்ணா உனக்கு என்னடா? ஏன் இந்த உலகத்துல எல்லாருமே நல்லவனா? கெட்டவன் எவனுமே கிடையாதா? நீ ரொம்ப யோக்கியமா? ஏண்டா உன் வேலை என்ன? கொலை நடந்தா எஃப்ஐஆர் போடு, இல்லையா விட்டுட்டு போ. நான் யாரு என்ன? எதுக்காகடா நீ அந்த சங்கர் மல்லிகா 2 பேத்தையும் ஸ்டேஷனுக்கு வான்னு கூப்பிட்ட? இன்னொருதான்டா அவனுக்கு செத்து போயிட்டானுங்க. உடனே சிரிச்ச கிரிச்சந்திரன், எதுக்குடா சிரிக்கிற அப்படின்னு கேட்ட வாசுதேவனை பார்த்து, ஏண்டா நீ அவனுக்கு 2 பேத்து மூலமா மாட்டிக்க கூடாதுங்கிறக்காக தானே அவனை கொன்ன. அப்படி இருக்கும் பொழுது எதுக்காகடா நீயே வந்து மாட்டிக்கிட்ட? இத கேட்ட உடனே வாசுதேவனுக்கு கோவம் வந்து அந்த கண்ணாடிய ஒரு 2 குத்து குத்துறான். கண்ணாடி மட்டும் ஆடுதே தவிர வாசுதேவனால அந்த கண்ணாடி உடையவும் இல்ல, அவனுக்கு ஹர்ட்டும் ஆகல. நான் கேட்ட கேள்வி உனக்கு புரியலையா வாசுதேவன்? புரியுது, நல்லா புரியுது. நான் உன்னை வர சொன்னதுக்கான காரணம் நான் தான் ஒன்னு என்னை காமிச்சுக்கிறதுக்காக கிடையாது. என் கையால தான் உன் சாவுன்னு உனக்கு சொல்றதுக்காக. இப்போ முதல்ல உன் அத்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன், அப்புறமா நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். வாசுதேவன் சொல்லிட்டு மெல்ல மெல்ல வனிதா பக்கத்துல நெருங்கி போக இங்க இருக்கக்கூடிய கிரிச்சந்திரனுக்கு உடம்பெல்லாம் அப்படியே படபடப்பாகுது, வெறி வர ஆரம்பிக்குது. அவன் கை காலெல்லாம் நல்ல டைட்டா கட்டியிருக்க, அவனால நகரவே முடியல. சேர்ல இருந்து கீழே விழுந்தாது பார்த்தலான்னா அந்த சேர் நகருக்கான அடையாளமே இல்லை. இவன் மெல்ல மெல்ல நடந்து போய் ஆப்போசிட்ல வனிதாக்கு பக்கமா நின்னுட்டு, அதாவது வனிதா ஃபிளாட்டா படுத்திருக்க அவங்களுக்கு லெஃப்ட் சைடு நிக்கிறான். அவன் என்ன பண்றான் ஏது பண்றான் அப்படிங்கிறது எல்லாமே கண்ணாடி மூலமா கிரிச்சந்திரனுக்கு நல்லாவே தெரியும். பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷனை எடுத்து அந்த இன்ஜெக்ஷனை வனிதாவோட உடம்புல போடுறான். வனிதா உடம்புல போட்ட உடனே வனிதா ஒரு வாட்டி நெளியிறாங்க. இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அதை டஸ்ட்பின்ல போட்டு பக்கத்துல வந்து, பாரு ஒருத்தருக்கு யூஸ் பண்ண இன்ஜெக்ஷன் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அப்ப நான் நிஜமாலுமே ஒரு நல்ல டாக்டர் தானே. அதே மாதிரி உங்க அத்தைக்கு இப்போ இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோமா, ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல அவங்களுக்கு கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாசுதேவன், வேண்டாம், தயவு செஞ்சு விட்டுரு. நீ என்ன ஹாஸ்பிட்டல், என்ன டாக்டர், என்ன ஏதுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நீ பண்ற தப்பு. டாக்டர் தொழில் அப்படிங்கிறது கடவுளுக்கு இன. உடம்புல என்ன மாற்றங்கள் வந்தாலும் ஆஸ்பத்திரி நோக்கி போய் அதை சரி பண்ணிக்கிறோம். அது பிரம்மனால மட்டும்தான் முடியும். ஏன் ஒரு சிலரோட தலையெழுத்த கூட பிரம்ம மாத்தின மாதிரி டாக்டர்ஸ் மாத்தி இருக்கிறாங்க. நீ தேவையில்லாம ஒரு உயிரை எடுத்துறாத. உயிர் எடுக்கிறனா? நான் ஏன்டா உயிர் எடுக்கணும்? நான் எதுக்குடா உயிர் எடுக்கணும்? என்னை பார்த்தா உனக்கு தப்பான டாக்டர் மாதிரி தெரியுதா? என்னை பார்த்தா உனக்கு போலியான டாக்டர் மாதிரி தெரியுதா? சடனா கோவப்பட்ட வாசுதேவனை ஒரு நிமிஷம் உத்து பார்த்த கிரிச்சந்திரன், இதுதான் சரியான நேரம். அவன் மனசுல இருக்கக்கூடிய வேதனை, கவலை, வெறி இது எல்லாத்தையும் தூண்டி விட்டோம்னா மட்டும்தான் அவன் அந்த ட்ரீட்மெண்ட்ல இருந்து டைவர்ட் ஆவான் அப்படின்னு ஏதோ ஒரு ஐடியா தோணவே கிரிச்சந்திரன், ஆமாண்டா, உன்னை பார்த்தா ஒரு போலியான டாக்டர் மாதிரி தான் தெரியுது. நீ டாக்டரே கிடையாதுடா, சுத்தமா நீ டாக்டர் கிடையாதுடா. உடனே டக்குன்னு சிரிக்கிறான் வாசுதேவன். சிரிச்ச உடனே கிரிச்சந்திரனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் நினைச்சது வேற பிளான், ஆனா இப்ப வேற யாவதே நினைச்சிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அப்படி அமைதியானவன், நான் டாக்டரே கிடையாதுடா, என்னதான் யாருமே டாக்டருக்கு படிக்கவே விடலையே. சின்ன வயசுல இருந்து வாசுதேவன் டாக்டர்னு சொல்லி சொல்லி 10th மார்க் கம்மியா போய் 12th மார்க் கம்மியா போய் அதையும் மீறி டாக்டருக்கு படிக்கலன்னா வீட்டுல வசதி இல்லாம போய் கடைசியில என்னோட ஆசை கனவு எல்லாமே உடஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு அட்லீஸ்ட் நர்சிங்காவது முடிக்கலாமான்னு யோசிச்சா அதுக்கும் எங்க வீட்டுல ஒத்துக்கல. இப்படி ஏங்கி 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 சுத்திட்டு இருந்தவனுக்கு கடைசியா வேற படிப்பு மண்டையில ஏறவே இல்லை. அதனால்தான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல பியூனான. அந்த பியூனா ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு டாக்டர் தொழில் மேல இன்னும் வெறி வர ஆரம்பிச்சிச்சு. நான் இப்படி இருக்க வேண்டிய ஆள் தானே அப்படின்னு நினைக்க நினைக்க வேதனையா இருந்துச்சு. அப்பதான் யோசிச்சேன், படிச்சாதான் எல்லாத்தையும் செய்ய முடியுமா என்ன? இந்த உலகத்துல படிச்சவங்க தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்களா என்ன? கொத்தனார் இருக்காரு, அவர் என்ன சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரா? எலக்ட்ரிஷியன் இருக்காரு, அவர் என்ன ட்ரிபிள் முடிச்சிருக்காரா? இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கும் பொழுது ஏன் ஒரு டாக்டருக்கு படிச்சாதான் இன்ஜெக்ஷன் போட முடியுமான்னு தோணுச்சு. அதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கஷ்டப்படுறவங்க, ஏன் கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறவங்கள எல்லாம் நானே ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். முட்டாள் முட்டாள் கத்துன கிரிச்சந்திரன், மிஷினும் மனுஷங்களும் ஒன்னாடா? மிஷின் வேற மனுஷங்க வேறடா. மிஷினுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது,
ஆனா மனுஷங்க அப்படி கிடையாது. அதனாலதான் இந்த தொழிலுக்கு அவ்வளவு பெரிய இது இருக்குது. ஏய், சும்மா நொய்யி நொய்யின்னு நான் ஏன்டா உன்ட்டு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்? நான் இப்ப ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், உன் அத்தையே பொழைப்பாங்க. நீ ஆச்சரியப்படுவ. இப்பதான்டா தெரியுது நீ ஏன் டாக்டர் தொழிலுக்கு போகவே இல்லை அப்படின்னு. இவ்வளவு பெரிய முட்டாள் எப்படிடா நீ டாக்டர் தொழிலுக்கு போவ? சடனா திரும்பின வாசுதேவன், முட்டாள்னு சொல்லாதடா, செம்ம காண்டாகு. அப்படியாடா முட்டாள்? நீ முட்டாள் தான்டா, முட்டாள். என் கையை கட்டி போட்டு வெறும் வாயால பேசிட்டு இருக்கிற முட்டாள். நீ அவ்வளவு பெரியவனா இருந்தா என் கையை கட்டி அழுத்துட்டு பாருடா. வேணாண்டா, என்ன முட்டாள்னு சொல்லாத, செம்ம டென்ஷன் ஆகுது. நீ முட்டாள் தான்டா, நீ முட்டாள் தான். முட்டாளா இருக்குங்காடி தான் நீ டாக்டருக்கு படிக்க முடியாம போச்சு. முட்டாளா இருக்குங்காடி தான் நீ 12th 10th எதுவுமே பாஸ் பண்ண முடியாம போச்சு. இப்ப கூட நீ முட்டாள் தான். உன் முட்டாள்தனத்தினால தானே எல்லாருமே இறந்துட்டு இருக்கிறாங்க. முட்டாள வேற என்னன்னு சொல்ல முடியும்? கண்ணாடி கதவை அவன் பயங்கரமா அடிக்க, வேகமா கோவப்பட்டவன் கடகடன்னு கதவை திறந்துட்டு கிரிச்சந்திரன் கூடிய ரூமுக்கு வந்து கிரிச்சந்திரன் சேர ஒரே ஒரு உதைக்கிறான். கிரிச்சந்திரன் அப்படியே கீழே விழுக, சேர்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு கை மட்டும் அப்படியே அவுந்து வந்துருது. ஆனா அதை முழுசா எடுக்கவே முடியல. டக்குன்னு சேரை நிமித்த பாக்குறவனால முடியல. மறுபடியும் சேரை ஒரு உதைக்க 1 இன்ச் நகர்ந்து கிரிச்சந்திரன், டே, நீ என்னை அடிச்சே கொண்டாலும் பரவாயில்லடா, நீ ஒரு முட்டாள் தாண்டா, நீ ஒரு முட்டாள் தாண்டா சொல்லிட்டு இருக்க கிரிச்சந்திரனோட சேரை கஷ்டப்பட்டு எடுத்து நிமிக்கி வச்சு சேரை செவுத்தோட சாத்தி வச்சு கிரிச்சந்திரனை ஓங்கி அரைகிறான். அதுக்கு கிரிச்சந்திரன், இப்ப கூட பாரு, உனக்கு எனக்கு ஒரே பலமா? நீ கை காலில் கட்டாம இருக்க, நான் கை கால் கட்டியிருக்க, அப்ப கூட உன்னை நான் கோவப்படுத்துறேன்னா நீ முட்டாள் தானடா. அவன் சொல்லிட்டு இருக்கவே தலையில முடிய பிடிச்சுக்கிட்டு ஆணு கத்தன வாசுதேவன், வேணாண்டா, சின்ன வயசுல இருந்து நிறைய பேத்துக்கிட்டு இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு அந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு அவ்வளோ எரிச்சலா வருதுடா. உன்னை நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நான் எவ்வளோ பெரிய டாக்டர் உன்னை காட்டாம இங்கிருந்து அனுப்ப மாட்டேன்டா. இருடா, நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. டேய், நீ என்ன காட்டினாலும் நீ முட்டாள் தான்டா. உன்னை எல்லாம் ஊர்ல எல்லாம் முட்டாள்னு சொன்னதுக்கான காரணம் என்ன உனக்கு தெரியாது? சொல்லிட்டு இருக்கும் பொழுதே கிரிச்சந்திரனை அடிக்கிறதுக்காக அவன் வர, கிரிச்சந்திரன், தைரியம் இருந்தா கையை அவுத்து விட்டுட்டு நீ என்ன வேணாலும் பண்ணுடா. மாட்டேன்டா, நான் உன்னை அப்படி அவுத்து விட மாட்டேன்டா. ஏன்னா உன்னை அவுத்து விட்டா, ஓ, என்னை அவுத்து விட்டா உன்னை நான் அடிச்சிருவேன்னு உனக்கு பயம். கோலத்தனமா இருக்குது. உனக்கு அவ்வளோ கோலத்தனமா இருக்கும் பொழுது எனக்கு அவ்வளோ வீரன் நான் ஒத்துக்கிறேன் தான். இப்படியே கிரிச்சந்திரன் அவளை தூண்டி விட டக்குன்னு தான் கையில இருக்கக்கூடிய ஒரு கத்தியை வச்சு கிரிச்சந்திரனோட கை கால்களெல்லாம் அவன் அவுத்து விட்டுறான். அவுத்து விட்ட அடுத்த நிமிஷம் கிரிச்சந்திரன் திரும்பறதுக்கு முன்னாடியே வாசுதேவன் கிரிச்சந்திரனை மறுபடியும் அடிக்க அவர் கீழே போய் விழுகிறாரு. டக்குன்னு எந்திரிச்சு கிரிச்சந்திரன் வாசுதேவனுடைய காலை பிடிச்சு ஒரு தள்ள அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். சருப்பா கீழே விழுந்தவனோட காலை பின்பக்கமா அப்படியே மடக்கி அவருடைய வலது காலை மடக்கி பிடிச்ச கிரிச்சந்திரன் இடதுகையோட சேர்த்து அங்க இருக்கக்கூடிய ஒரு நூல் மாதிரி ஒன்னை எடுத்து கட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அது ரொம்ப நேரம் நிக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாசுதேவன் எதுல கிரிச்சந்திரனை கட்டி வச்சிருந்தாரோ அந்த கைத்தை வேகமா எந்திரிச்சு போய் எடுத்துட்டு வந்து வாசுதேவனுடைய வலது காலையும் இடது கையும் நல்லா டைட்டா கட்டுறாரு. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வாசுதேவனை இந்த பக்கமா திருப்பி போட்டு வாசுதேவன் வலியில துடிக்க, ஏண்டா உனக்குலாம் அவ்வளோ சாதாரணமா போச்சுலடா உயிர் அப்படிங்கிறதுன்னு சொல்லிட்டு 2 அடி அடிக்கிறாரு. ரொம்ப இவன்கிட்ட போராடணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா உடல் வலிமை அப்படிங்கிறது மன ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் முடியும். மன வலிமை இல்லாதப்போ எப்பேற்பட்டவங்களே சரிச்சிடலாம். அப்படிதான் இன்னைக்கு வாசுதேவனை ஒரே அடியில சரிச்சிட்டாரு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன். இதுக்கப்புறமா கிரிச்சந்திரன் வேகமா போனை எடுத்து விஷ்ணுக்கு கால் பண்ண, விஷ்ணு ஒரு 1/2 ஹவருக்குள்ளேயே ஆம்புலன்ஸோட ஜீப்போட அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாரு. வாசுதேவன் அங்க அரெஸ்ட் பண்ண வனிதாவை ஆம்புலன்ஸ்ல ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கோர்ட்ல ஆப்போசிட்ல கட்டெல்லாம் போட்டுட்டு நிக்கக்கூடிய வாசுதேவனுக்கு ஆப்போசிட்ல யூனிஃபார்ம் போட்டுட்டு நிக்கிறாரு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன். ஜட்ஜ் கேள்வி கேட்கவே, சார், இவர் பேரு வாசுதேவன், சின்ன வயசுல இருந்து டாக்டர் ஆகும்னு நினைச்சவரு, ஆனா முடியல. அதுக்கப்புறம் படிப்பு அப்படிங்கிறது சுத்தமா மண்டையில ஏறல. காரணம் சுத்தி இருக்கிறவங்க இவரை திட்டினதுதான். அவருக்கு திட்டும் பொழுது அவங்க பயன்படுத்தின ஒரு குறிப்பிட்ட வார்த்தை வாசுதேவனோட மனசுக்குள்ள ஆழ்ந்த எண்ணத்தை கொண்டு போயிடுச்சு. உன்னால முடியாதுடா, நீ எல்லாம் எப்படிடா டாக்டர் ஆவ, உனக்கு என்னடா தெரியுங்கிற வார்த்தை ஆழமா பதிய கடைசியில படிப்பையே விட்டுட்டாரு. ஒரு இது மேல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இன்னொன்னு எப்படியோ தடுத்து நிறுத்த அவர்னால வேற எதுவுமே படிக்க முடியாம போயிடுச்சு. கடைசியில அலைஞ்சு திரிஞ்சு 2-3 ஹாஸ்பிட்டல்ல சின்ன சின்ன வேலைகள் செய்ய கடைசியில ஒரு ஹாஸ்பிட்டல்ல பியூனா போயிருக்கிறாரு. அங்க போய் அவருடைய ஆசைகள் தூண்டப்பட அவர் அங்க இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுல எல்லாம் சக்சஸ் ஆகவே கொஞ்சம் பெருசா பண்ணலான்னு நிறைய ஆப்ரேஷன்ஸ், நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதுல என்ன விஷயம்னா, நமக்கு தெரியாம 15-20க்கும் மேற்பட்ட உயிர்கள் இவர்னால போயிருக்குது. குடும்பங்கள் யாருமே விஷயத்த வெளியில சொல்லி கேஸ் கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல.
காரணம் இல்லீகல் மெடிக்கல் அப்படிங்கிறது அவங்க மேலே கேஸ் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கப்புறமா யாருமே இவர்கிட்ட வரமாட்டாங்க, வர முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவரே பார்த்து பார்த்து ஒருத்தரா கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு 2 3 உயிர்களை பலியாக்கியிருக்காரு. அதுல ஒண்ணுதான் கர்ப்பிணி பெண்ணான கவிதாவோட உயிர். கவிதா டெலிவரி நெருங்கின தெரிஞ்சுக்கிட்டவரு அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் நார்மல் டெலிவரி ஆக்குறேன்னு சொல்லிட்டு கொண்டிருக்கிறாரு. இது இல்லாம தவறான வழியில வரக்கூடிய அபார்ஷன் பண்ற பெண்களையுமே இவரு எப்படியா தாங்கிட்ட வர வைக்கணுங்கிறதுக்காக தன்னோட சக்திக்கு மீறி பணம் கொடுத்து 2 பேர்த்த வச்சிருந்திருக்கிறாரு. அவங்க 2 பேரும் இவருக்கு உண்மையா தான் இருந்திருக்காங்க. ஆனா இவருதான் என்னன்னு தெரியல, அவங்க 2 பேத்தையும் கொன்னுட்டாரு. மனதால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாசுதேவன் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி. இதுக்கான சாட்சிகள், இதுக்கான வாக்குமூலங்கள் எல்லாமே இதுல இருக்கு. சொல்லிட்டு ஒரு ஃபைலை கொடுக்கவே ஒருத்தர் ஃபைல் வாங்கிட்டு போய் ஜட்ஜிட்டு கொடுக்குறாரு. ஜட்ஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாசுதேவன் செஞ்சிருக்கக்கூடிய கொலைகள் எல்லாமே மிக மிக மோசமானது. மருத்துவம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல சிறந்த தொழில். அடுத்தவருடைய உயிரை காப்பாத்துறதுக்காக மட்டுமே செய்யக்கூடிய அந்த தொழில் கடவுளுக்கு இணை. இப்பெல்லாம் அது பணம் காசு அது இதுன்னு நிறைய வழியில மாறிடுச்சு. ஆனா முறையான மருத்துவம் இல்லாம யாரும் எக்காரணத்தை கொண்டும் எந்த விதமான சிகிச்சையும் செய்யக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இதனால வாசுதேவனுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும். அவர் வாழ்நாள் முழுவதும் சிறையிலே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதுக்கான தண்டனை. ஜட்ஜு ஃபுல்லாவே ஜட்ஜ்மெண்ட்டை வாசிச்சதுக்கு அப்புறமா வாசுதேவனை கூட்டிட்டு போறாங்க. வாசுதேவனுக்கு மென்டலி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்படுது. இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் இந்த கேஸ்ல வின் பண்ணதுக்காக எல்லாரும் ரொம்பவே பாராட்ட தெரிவிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனுடைய ஒய்ஃப் தாரா அவங்க அத்தை கூட வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் விஷயம் தெரிய ட்ரீட்மெண்ட்காக வெளிநாட்டுக்கு அனுப்பப்படுறாங்க. மருத்துவம் என்பது ஒரு தெய்வத்துக்கா இணை அப்படின்னு சொல்லலாம். அதை முறையாதான் செய்யணும். பணத்துக்காகவோ இல்லை நமக்கு தெரியல அப்படிங்கறக்காகவோ இல்லை போலியாகவோ செஞ்சோம்னா ஒரு உயிருடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு நடக்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இதோட இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காம சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை சிந்தனை பெட்டகத்துல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. இந்த கதையில வந்திருக்கக்கூடிய பெயர், கதாபாத்திரம், நிகழ்வு, இதுல வந்திருக்கக்கூடிய எல்லா விதமான கருத்துக்களும் முழுக்க முழுக்க கற்பனையானவையே. இது யாரையும் எதற்காகவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது. எஸ், ஐ எம் எ ஸ்வீட் சைக்கோ அப்படிங்கிற கதை ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான கதையாகும். மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.